முன்னை வினயகல மூங்கில் குடியமுதன் பொன்னங்கடக்கமலப் போதிரண்டும் என்னுடைய சென்னிக்கனியாக தேத்தினேன் செங்குலத்தார்க்கு என்ன கடவுடையேன் யான் நயந்தரும் பேரின்பமெல்லாம் பழிதன்றி நன்னினர்பால் செயந்தருங்கீர்த்தி ராமானுஜமுனி தாளினமேல் உயர்ந்த குணத்து திருவரங்கத் தமுதோங்கம் அன்பாள் ஜம்பம் கலித்துறை அந்தாதி ஓதேச நெஞ்சமே இனியன் குறை நமக்கு எம்பிரமானார் திருநாமத்தால் முனிதந்த நூற்றிட்டு சாவித்திரி என்னும் நுண்பொருளை கலிதந்த செஞ்சொல் கலித்துறை அந்தாதி பாடித்தந்தான் புனிதன் திருவரங்கத் தமுதாகிய புண்ணியனே சொல்லின் தகை கொண்டு உனதடி போதுக்கு தொண்டு செய்யும் நல் அன்பரேத்தும் நாமெல்லாம் எந்த நாவின் உள்ளே அல்லம்பகலம் அமரும்படி நல்கு அரிசாயம் வெல்லம் பரம ராமானுஜா இது என் விண்ணப்பமே. அடல் கொண்ட நேமியன் ஆருயர்நாதன் அன்று ஆரணச்சொல் கடல் கொண்ட ஒன்பொருள் கண்டளிப்ப பின்னும் காசினையோர் இடரின் கண் வீழ்கிற தானு அவ்வொன் பொருள் கொண்டு அவர் பின் படரும் குணன் எம்மி ராமானுஜன் படியிலே. ஆச்சரியமான பாசுரம். இந்த பாசுரம் 36வது பாசுரம் ராமானுஜ நூற்றந்தாதிலே. இதிலே என்ன தெரிவிக்கிறார் என்றால், இதற்கு முன்னாடி பாசுரம் 35வது பாசுரம். அதில் தெரிவித்த கருத்து, நயவேன் ஒரு தெய்வம் நானிலத்தே சிலமானிடத்தை புயலே என கவி போற்றி செய்கிறேன். தேவதாந்திர சம்பந்தமோ அல்லது நரஸ்துதி பண்ணுவதோ ஆச்சாரியனை மறப்பதோ என்ற மூநிலை என்னிடத்தில் கிடையாது. அதனாலேயே எனக்கு அந்த ராமானுடைய திருவருள் கிட்டித்து என்று தெரிவிக்கிறார். என்ன என்னுடைய பாபங்கள் அகிலியதுக்கு என்ன காரணம்? மறுபடியும் வந்து சேராம இருப்பதற்கு என்ன காரணம் என்றால், இந்தந்த நிலையில நான் இருந்தால் அது வரப்போவது கிடையாது. அதுல இருந்து மாறுபட்டு இருந்தா வரப்போகுது. அதுல இருந்து நான் மாறுபடவே இல்லையே. வேற தேவதாந்தரம் பஜனங்கள் என்னிடத்தில் இல்லை. மேற்கொண்டு நரஸ்துதி பண்ணவில்லை. ஆச்சாரியனும் மறக்காமல் இருக்கிறேன். இந்த மூன்றும் இருக்கிற வழியால் எவ்வாறு அடற்பதுவே என்று அந்த பாசுரம் தெரிவித்தார். அடுத்த பாசுரமாக இருக்கக்கூடிய 36ஆம் பாசுரம். இந்த பாசுரத்தை என்ன தெரிவிக்கிறார்கள்? அடல் கொண்ட நேமியன் ஆருயிர் நாதன். சரி சுவாமி, நீர் இந்த மாதிரி பண்ணினீரே, அப்ப ராமானுஜருக்கு இத்தனை வைபவம் இருக்கணுமோ? அந்த வைபவத்தை சொல்லுமே, நாங்களும் உய்வதற்குண்டான வழி பார்க்கிறோம் என்று சுவாமி திருவரங்கத்தமுதனுடைய அவருடைய சிஷ்ய கோஷ்டிகள் கேட்க, அந்த வைபவத்தை சொல்லக்கூடியதான் தன் படி இதுவே, அவருடைய சுபாவமே இதுதான் தெரிவிக்கிறார். அடல் கொண்ட நேமியன் ஆருயிர் நாதன். அந்த நேமி என்று சொல்லக்கூடிய சக்கரத்தாழ்வாரை கையில் பிடித்த அந்த ஸ்ரீமன் நாராயணன் நாதன், நம் அத்தனை பேருக்கு நாதன். அன்று ஆரணச்சொல் கடல் கொண்ட ஒன்பொருள் கண்டடிப்ப. அன்று ஒரு காலத்தை குறிக்கிறார். அது என்ன காலம் என்றால், அன்று கீதோபதேசம் பண்ணினான அர்ஜுனனுக்கு அன்று ஆரணச்சொல் கடல் கொண்ட ஒன்பொருள் கண்டடிப்ப. அந்த கடலிலே முத்து குளித்தால் எப்படி துர்லபமோ, அது எப்படி கிடைப்பது அரிதோ, அதே போல அரிதாக இருக்கக்கூடிய அர்த்தங்களை எல்லாம் நடுமுற்றத்திலே கொண்டு வந்து அர்ஜுனனுக்காக கொண்டு வந்து போட்டார். கடல் அன்று ஆரணச்சொல் கடல் கொண்ட ஒன்பொருள் கண்டடிப்ப கொண்டு வந்து போட்ட உடனே அர்ஜுனனும் பூர்ணமாக அது பெற்று உயிர்ந்தான் என்று சொன்னால், யுத்தம் பண்ண மாட்டேன்னு சொன்னா அந்த யுத்தத்தை பண்ணுவதற்கான தன்மை ஏறிட்டு கொண்டு கண்ணான்னு சொன்னினேன், அதனால நான் யுத்தம் பண்றேன்னு ஒத்துக்கொண்டு யுத்தம் பண்ணினான் தெரியுது. ஆனால் அதற்கு மேற்கொண்டு அந்த கீதா சாஸ்திரத்தை காசினியோர் என்று சொல்லக்கூடிய உலகத்தோர் அந்த ஆரணச்சொல் கடல் கொண்ட ஒன்பொருள் கண்டளிப்ப பின்னும் காசினியோ இடரின் கண் வீட்டிட. அது எதுவுமே இவ கத்துக்கவே இல்லை. எத்தீசரான தான் அந்த இடமன்னார் சுவாமி ராமானுஜர் நம்முடைய நன்மைக்காக அவர் பின் படரும் குணன் அந்த அர்த்தங்களை எல்லாம் நமக்கு கொடுத்தருளினார். எம்மிரா அப்படிப்பட்ட ராமானுஜன் படி அவருடைய சுபாவமே இது. நம்முடைய உஜ்ஜீவனமே அவருக்கு சுபாவம் என்று தெரிவிக்கக்கூடிய ஆச்சரியமான பாசனம். இந்த பாசனத்திலே நேற்றைய தினம் நாம் கிட்டத்தட்ட என்ன விஷயம்னு பார்த்துட்டோம். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம். இப்ப அதற்கு மேற்கொண்டு என்ன தெரிவிக்கிறார்? அடல் கொண்ட நேமியன் ஆடியிருப்பானன் பின்னும் காசினியோர். பின்னும் என்ற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்? தாழ்ந்த சம்சாரத்திலே இந்த
இந்த ஞானத்தின் ஞானம் இந்த பூமி, இந்த பூமியிலே மறுபடியும் மறுபடியும் பறந்துட்டே இருக்குமோன்னு அந்த நிலை இருந்துட்டே இருக்கு. ஏன்னா ஒருத்தர் ஒரு உபதேசம் பண்ணா அந்த உபதேசத்தை கேட்டுக்கொண்டு நாம் நன்னா அந்த உபதேசத்தாலே பகவான் திருடிய பிராபிக்கலாம் அல்லவா? அதை பிராபிக்காமல் என்ன பண்ணோம்னா அப்படியே இருக்கணும். அதான் காசி. அவெல்லாம் யாரு? காசினியோர். காசினியோர்னா இந்த உலகத்தில் இருப்பார்கள். அப்படியே நான் இது ஒரு அர்ஜுனனுக்காக கொடுக்கப்பட்டதல்ல. ஆனா அப்படிதான் ஆயிடுச்சு. அர்ஜுனனுக்காக கொடுக்கப்பட்டது, அவன் உஜ்ஜீவன் அடைந்தான். ஆனா அந்த கீதா சாஸ்திரத்தை புரிந்து கொண்டு இடரின் கண் வீத்திட, அதான் அந்த பாசுரத்துல கீதை இதை சொல்லி இருக்கு அப்படின்னு எல்லாரும் புரிஞ்சுண்டு பகவானுடைய திருவடியை பிராபிக்கணுமோனோ அதை பண்ணலையனோ. சரி சுவாமி, அதை பண்றதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு உண்டான அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணுமோனும். அர்ஜுனனுக்கு உண்டான வைபவம் இங்கு கண்ணன் சொல்லும் போது அர்த்தத்தை சொல்ல தெரிந்து கொள்வதற்கு உண்டான சாமர்த்தியம் அர்ஜுனனுக்கு உண்டு. அப்புறம் நமக்கு தெரியலன்னா அதை இடரின் கண் வீத்திட தானும் அவ்வொன் பொருள் கொண்டு, தானும்ங்கிற சப்தத்துக்கு எங்க சுவாமி ராமானுஜன் தானும் அவ்வொன் பொருள் கொண்டு அவர் பின் படரங்குரன் அந்த கீதா சாஸ்திரத்தையே நமக்கு கொடுப்பதற்காக சுவாமி ராமானுஜன் அவதாரம் பண்ண அவர் பின் படர்புறான். அந்த ஒன்பொருளை தெரிந்து கொள்ளாமல் காசினியோர்கள் இடரின் கண் வீழ்ந்தார்கள். அந்த வீழ்ந்த சம்சாரின் பின்னே படரும் குணன் அப்படின்னா என்னதான், எப்படியாவது கீதார்த்தங்களுக்கு இவர்களுக்கு புரிய வைக்கணும். எப்படியாவது புரிய வைக்கணும். புரிஞ்சு வச்சுட்டு புரிந்து இவர்கள் கண்ணன் திருவடிகளை அடையணும் என்கிற ஆச்சரியமான ஆசியத்தாலே அவர் பின் படரும் குணம் என்னை ராமானுஜன் தன் படியுதுவே. இதுதான் எங்கள் ராமானுஜனின் திருவடியை எப்படி பற்றேன்னு கேட்டிருக்கணும். அதற்கு வேண்டிய குணங்கள் ராமானுஜன் இருக்கோன்னு கேட்டிருக்கணும். இதை இருக்கு. நம்முடைய உஜ்ஜீவனத்துக்காக சுவாமி ராமானுஜன் எழுந்தருள் இருக்கிறார் இல்லையா? அப்ப நான் பிடித்தது எப்போ இல்ல, என்னைக்கோ இல்ல. ஏன்னா நான் என்ன நினைக்கிறேன், நாம் தான் பிடிச்சேன்னு நினைக்கிறேன். நான் பிடிக்கல, அவர் தான். அவர் பின் படரும் குணன், அவர் என் பின்னாடி வந்து என்னை அழைத்து கொண்டு போனார். இதற்குதான் பரகத ஸ்வீகாரம்னு பேர். ஸ்வகத ஸ்வீகாரம் என்பது நாம் 10-10, பரகத ஸ்வீகாரம் என்பது பகவான் 10-10, இல்ல ஆச்சாரன் 10-10. அந்த பரகத ஸ்வீகாரமாக என்ன பத்தினார். அதனால் நீங்களும் கவலைப்பட வேண்டாம், உங்கள் பின்னாடி படரும் குணன் எம்மி ராமானுஜன். அந்த சிஷ்யெல்லாம் கேட்கிறாலும், நீர் மாத்திரம் உஜ்ஜீவனத்துக்கு தேவையான பண்ணிடணும், நாங்க பண்ணலையே, எங்களுக்கு ஏதாவது வழி இருக்கா இங்க கேட்கிற. ஒண்ணுமில்லை, நானும் அவர் பின்னாடி போகல, அவர் தான் என் பின்னாடி வந்தார். அவர் பின் படரும் குணன் எம்மி ராவன். ஆக உங்களை விடமாட்டு நீங்க விரதம் கொண்ட பிறகு நீங்கள் கவலை அடைய வேண்டிய அவசியமே கிடையாது. இதுதான் ராமான் இருக்கக்கூடிய சுபாவம். எதுன்னா அடையார்கள் பின்னே சென்று அவர்கள் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னனும் மறுபடியும் மறுபடியும் தன்னுடைய ஔதாரியமாக வடிவாக இருக்கக்கூடிய அந்த கிருபா மாத்திர பிரசன்னாச்சாரியர் ஒரு ஆச்சாரிய பிள்ளை தகாத வழிக்கு போயிட்டான், தூர்த்த கோஷில போயிட்டான். அவனை எத்தனையோ திருத்தினார். திருத்தி நேர கொண்டு தன்னுடைய கோஷ் காலட்சேப கோஷில கொண்டு உட்கார்ந்து வச்சார். அவனும் கேட்டு, நான் பெரியவர் சொல்றாரு கேட்டுக்கலாம்னு சொல்லி காலட்சேப எல்லாரும் இருந்திருக்கா, சிஷ்யா நிறைய பேர் இருந்திருக்கா. இவனையும் உட்கார வச்சா கேட்டு இருந்தா. 2 நாள் 3 நாள் ஆச்சு. நானா அந்த 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 பிள்ளையாண்டான காணும். உடனே கேட்கிறார் சிஷ்யாவை பார்த்து, எங்க அந்த பிள்ளையாண்டான காணவேன்னா? சுவாமி அவர் கிளம்பி போயாச்சு. அவர் என்ன, அவருக்கு சேத்திரம், அவருடைய சொக்ஷேத்திரம் இருக்கிற சொக்ஷேத்திரம்னு கேட்டா தூர்த்த கோஷ்டி. அந்த தூர்த்த கோஷ்டிக்கு போயாச்சு. நீர் அவரை விட்டுடும், எங்களுக்கெல்லாம் நீர் உபதேசம் பண்ணணும்னு இருக்கிற சிஷ்யாலாம் சொன்னான். இல்ல அவர் இல்லாம எனக்கு காலட்சேபம் இல்லை. அவர் எங்க இருக்காங்க? அதோ அந்த கோட்டில இருக்காங்க, நாம் அங்கு போவோம். இதுதான் அவர் பின் படரும் குணன். அவர் ராமானுஜர் இருக்கக்கூடிய இந்த மாதிரி பகவான் பண்ணுவார்னா பண்ண மாட்டார். பண்ண மாட்டார்ன்றது மட்டும் இல்ல, ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். ஏன்னா நாம் ஒரு தப்பு பண்றோம்னு வச்சுக்கோம், ஏதோ ஒரு தவறான செயல் பண்றோம், தெரியாதனத்தால பண்ணலாம், இல்ல அறியாதனத்தால பண்ணலாம். அந்த செயலை பார்த்தே தப்பு பண்ணாத, முதுகுல தட்டி என்ன இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, எதுக்காக பண்ற அப்படின்னு ஒரு தட்டி ஏதாவது பண்ணுவாருன்னா பார்த்துட்டே இருப்பார். பார்த்துட்டு இருக்கிறது மட்டும் இல்ல, அதை அனுமதிக்கிறார்னு சாஸ்திரம் வேற சொல்றது. அனுமதிக்கிறார்னு சாஸ்திரம். அனுமதிக்கிறார்னு என்ன சுவாமி அர்த்தம்னா, நன்னா பண்ணு, உனக்கு என்னென்ன தேவை இதெல்லாம் கொடுக்குறேன்னு அப்படின்னு அர்த்தம் இல்லை. அது அவருடைய அனுமதி இல்லாம நான் பண்ண முடியாது. எந்த அது நல்லத காரியமா இருந்தாலும் தீய காரியமா இருந்தாலும்
பகவத் சங்கல்பம் இல்லாம பண்ண முடியாது. அவருடைய சங்கல்பம் தான் பண்ணணும். அதான் கர்த்தா காரயிதா சகான்னு சொல்லுவார். அப்படி இருக்க செய்து அந்த அனுமதிக்கிறவங்க இதை ஆச்சாரம் பண்ண மாட்டார். உடனே தவறு பண்ணாத ஆச்சாரம் பண்ண மாட்டார், பாகவதாலும் பண்ண மாட்டார், ஸ்ரீவைஷ்ணவாலும் பண்ண மாட்டார். அது பண்ண மாட்டாரு. இதுதான் சொல்றாரு, அவர் பின் படரும் குணன். நீங்க பயப்படாதீங்கோ. நீங்க ஏன் நினைக்கிறேன், நான் என்னமோ ராமானுஜ திருவடிக்காக காத்துன்றது நேரா எங்க அவர் திருவடின்னு போய் 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 தேடி கண்டுபிடித்து போய் சேர்ந்த நினைக்கிறலா? இல்ல, அவர் தான் என்கிட்ட வந்தார். இதுதான் பரகத ஸ்வீகாரன் பேர். அதெல்லாம் நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லையா. அவர் பின்னே சென்று அவர்கள் வேண்டாம் என்று மறுத்தாலும் ஔதாரியமே வடிவாக கிருபா மாத்திர பிரசன்னாச்சார ராமானுஜர் அந்த கீதார்த்தத்தை கொடுக்காமல் நிற்க மாட்டேன், அந்த கீதார்த்தத்தை கொடுத்தே தீர்வேன். இதுதான் ராமானுஜரின் படி. இதுதான் பரகத ஸ்வீகார நிஷ்டர்னு பேரு. அப்படி இருக்கும்போது இனிமே நீங்க கவலை வேண்டாம்னு தெரிவிக்கக்கூடிய அற்புதமான பாசனம், ஆச்சரியமான பாசனம் 36ஆம் பாசனம். அடல் கொண்ட நேமியன். இவன் முதல்ல மணவாளனுடைய அவதாரிக்கு தாக்கலாம். 36ஆம் பாட்டு. ராமானுஜன் மண்ணு மாமலத்தால் அயரேன் என்று நாங்களும் அவரை ஆசிரிக்கும்படி அவர் தம்முடைய சுபாவம் இருக்கும்படி சொல்லீர் என்ன அத்தை அருளி செய்கிறார். அடி சொன்னதுதானா அடியருக்கு முன்னாடி தெரியும்பொழுது மனவாளம் அப்படின்னா மணவாளமாரி என்ன எழுதி இருக்காரோ அதை அடி தெரிஞ்சுட்டு அதை எங்க ஆச்சாரங்களை தெரிஞ்சுட்டு தேவட்ட சொன்னேன். ராமானுஜர் மண்ணு மாமலத்தால் என்றீரே என்று சிஷ்யர்கள் கேட்க, ராமானுஜன் மண்ணு மாமலத்தால் அயரேன். இந்த முன்னிட பாசம் 35ஆம் பாசம். மண்ணு மாமலத்தால் அயரேன் அருவனை என்னை அவ்வாறு அடற்பதுவேன்னு அந்த பாசம் முடிச்சு. மண்ணு மாமலத்தான்னு சொன்னீரே அப்படின்னு சிஷ்யர்லாம் கேட்கிறான். சரி, அப்ப அவர் திருவடிகள் எல்லாம் சொன்னீரே, அப்ப அந்த திருவடிக்குண்டான சங்கதி என்ன? என் சங்கத்தின என்ன? இதுக்கு முந்தின பாசுரத்துக்கு இந்த பாசுரத்துக்கு உண்டான தொடர்பு சங்கதி ரொம்ப முக்கியம். நம்ம சம்பிரதாயத்துல இது வேற எங்கேயுமே கிடையாது. அட சிலதெல்லாம் கொஞ்சம் நல்லா தைரியமா உறுதியா சொல்றேன்னா மற்ற இடத்துல கிடையாது. இதுக்காக சொல்லிட்டு இருக்கேன்னா போய் வந்தாதான் தெரியும். நிழலின் அடிமை வெயிலில் தெரியும் சொல்லுவா இல்லையா? அது எப்ப தெரியும்? நான் நிழலே நின்றுட்டு இருந்தேன்னா அது என்னமோ சுவாமி அவெல்லாம் வெயில் சிரமப்பட்டு எனக்கெல்லாம் அந்த மாதிரி ஒண்ணுமே கிடையாது. அந்த மாதிரி நான் சிரமப்பட்டதே கிடையாது. போனா தானே தெரியும். அதே மாதிரி சில மதங்களுடைய கோட்பாட்டுகள், அந்தந்த நிலைகள், அவளுடைய கொள்கைகள் தெரிஞ்சுட்டா என்ன இது ஒரு ஒரு நிலைக்கு போறா, அதுக்கப்புறம் என்ன பண்றான்னு தெரியலையே, எங்க போறான்னு தெரியலையே, சாஸ்திர சம்மதமா இல்லையே அப்படின்னு நமக்கு தோன்றது. அதான் உண்மை. ஆனா நம் சம்பிரதாயம் அப்படி இல்லை. எதுவா இருந்தாலும் பூர்ணமா எங்க தொடங்கினாலும் தொடங்குற இடத்துல பூர்ணமா, அதுதான் சங்கத்தின் பேரு. அதுக்கு பிரதானம் என்னன்னா நம்முடைய பூர்வாதனுடைய வியாக்கியம். அந்த ரொம்ப முக்கியம். அந்த வியாக்கியம் சங்கத்தி சொல்லுங்க இல்லையா? முதல் பாசனம் தொடங்கி கடைசி பாசனம் பரியந்தம் என்னென்ன சங்கதி, அந்த சங்கதி மற்றும் சங்கத்தில தொடர்பு, அந்த தொடர்பு பார்க்கறதே ஒரு தனி சிறப்பு. புரியறதுக்காக சொல்றேன். சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் சொல்லித்தான் ஆகணும். திருவாரூரில் 1102 பாசுரங்கள், 1102 பாசுரங்கள் நம்பில்லுடைய சங்கதி உண்டு. ஒவ்வொரு பாசனத்துக்கும் சங்கத்தின தொடர்பு. உயர்வர முதல் பாசனம், 2ஆம் பாசனம் மரணக்க பலபல. ஏன் 2ஆம் பாசனம் மரணக்க பலபல வந்தது? கடவிசம் பெரியவரின் நீர் அது வந்திருக்கலாமோ? ஏன் 2 வந்தது சொல்லணும். நம்பில்ல பூர்ணமா தெரிவிக்கிறார். 1102 பாசனங்களுக்கும் நம்பிக்கை அந்த சங்கதி பூர்ணமா தெரிவிக்கிறார். இத ஒரு சில காலத்துக்கு முன்பு அடியே சொல்றது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடியே, 50 வருஷத்துக்கு முன்னாடி ஏகதின யஜ்ஞம்னு ஒரு உற்சவம் நடந்தது. ஏகதின யஜ்ஞம்னு, ஏகதின ஞான யஜ்ஞம். யஜ்ஞம்னா ஹோமம் இல்ல, ஏகதின ஞான யஜ்ஞம்னு ஒரு உற்சவம், பெரிய உற்சவம். 24 மணி நேரம் உற்சவம். புரியலையே சுவாமி? ஒண்ணும் இல்ல, காலக்ஷேபம். அந்த காலக்ஷேபம் 24 மணி நேரம் கண்டினியூஸா நடந்தது. ஒருத்தரே சொல்ற, என்ன சுவாமி? திருவாய்மொழியோட சாராம்சம். இன்னைக்கு பாரிஸ்ல பெரிய சன்னதி இருக்கு. அந்த சன்னதியில வேலுக்குடி வரதாச்சார சுவாமி, எதுக்காக உங்களுக்கு ஞாபகம் வந்தபடியான வேலுக்குடி வரதாச்சார சுவாமி ஏக தின ஞான யஜ்ஞம்னு காத்தால் 6 மணிக்கு ஆரம்பிக்கிறார். அன்னைக்கு நிறைய ஆதரவு இருந்தது. இன்னைக்குதான் இந்த நெட் எல்லாம் வந்துட்டோம், யாரும் அவ்வளவு தூரம்
நேரா வருவதற்கு கொஞ்சம் பேருக்கு சிரமம் இருக்கு, வயசாயிடுத்து சிரமங்கள் இருக்கு. ஏன்னா அநேகமா காலக்ஷேபம், உபன்யாசம், சம்பிரதாய விஷயங்கள்னு சொன்னாலே அநேகமா 40க்கு மேலதான். அதுக்கு முன்னாடி அது என்னமோ தெரியல, என்ன சுவாமின்னா இல்ல இல்ல அது இது இன்னைக்கு பெரியவாலே சொல்லிடா, ஐயா இந்த வயசுல இதுக்கு சுவாமி ஆட்டம் சுவாமி 50 60 ஆகட்டும் அப்ப வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு, இதுக்கு சொல்ல வந்தேனே. அப்ப அவெல்லாம் வர்றதுக்கு சிரமம். ஆனா அந்த காலத்து அந்த மாதிரி இல்ல, எல்லாரும் வந்துட்டுதா. அவெல்லாம் காத்தால 6 மணிக்கு வந்துட்டா சுவாமி சொல்லிட்டு இருக்காரு, சொல்லிட்டு இருக்காரு. சொல்லிட்டு இருந்தாருன்னா 24 மணி நேரம் பேசணும்னா தொண்டை நாறுது, மேற்கொண்டு அது தூக்கம் இல்லாம ராத்திரியில தூக்கம் இல்லாம சொல்லணும் சொன்னார் சுவாமி வெறுகுடி வரதாச்சார சுவாமி. அவர் சொன்னார் இதுக்கு சொன்னா அதுக்கு பேர 12 மணி நேரம் ஆயிடுத்து, 12 மணி நேரம் அங்க வச்சு தொண்டை கட்டி விட்டு தொண்டை கட்டிட்டு தொண்டை கட்டி இருந்தாலும் விடாம தன்னால் ஆண்தனையும் எவ்வளவு தூரம் சொல்லணுமோ சொல்லிட்டுதான். அதுக்கு இதுக்கு இது சொல்ல வந்தேன்னா கடைசியில 1 மணி நேரம் என்ன பண்ணாரு, அந்த 100 திருவாய்மொழி இருக்கணும். திருவாய்மொழி 1102 பாசுரங்கள். அந்த 100 திருவாய்மொழிக்கு சங்கதி முதல் திருவாய்மொழி, அதுனா திருவாய்மொழி 100 பாசுரங்கள். அந்த 100 பாசுரங்கள் மனவாளம் பண்ணி ஒவ்வொரு திருவாய்மொழிய சங்கதி என்னும் அதைத்தான் திருவாய்மொழி 100 சுவாமி மனவாளமான அனுகிரகிச்சிருக்கார். ஆனா நம்பிள்ளையுடைய வீடு வந்து ஒவ்வொரு திருவாய்மொழிக்கும் அவதாரி வச்சிருக்கார். உயர்வர உயர் நலம் முதல் 10 முதல் திருவாய்மொழி, விடுமின் முத்தமும் வீடு செய்து முதல் 10 2ஆம் திருவாய்மொழி, பத்துடை அடியவர்க்கலியவன் முதல் 10 3ஆம் திருவாய்மொழி, அஞ்சிர மடனாராய் முதல் 10 4ஆம் திருவாய்மொழி. இந்த மாதிரி ஏன் இது வந்தது, ஏன் வந்தது, இந்த பதிகம் ஏன் வந்தது, பாசனம் ஏன் வந்தது, அது ஒரு கிரமம். அது 1102 பாசனங்களுக்கு உண்டான சங்கத்தை தொடர்பு. இந்த பதிகத்துக்கு அடுத்து உயர்வர உயர்நலம் பதிகத்துக்கு அடுத்து ஏன் விடுமின் முத்தமம் பதிகம் எல்லாம் சொல்லணும். சுவாமி 1 மணி நேரம் சொன்னார். இதுக்கு சொல்ல வந்தேன்னா அந்த மாதிரி அப்பனா 100 கல்யாண குணங்கள், 1102 கல்யாண குணங்கள் உண்டு. நம்பில பூர்த்தியா எடுத்திருக்காரு. அது 100 திருவாழ்வழியா 100 கல்யாண குணம் உண்டு. அந்த 100 வரிசையா சொன்னாரணும், 1002 வரிசையா சொன்னார். 100ஐயும் ஆழ்வாருடைய பரிபூர்ணமான அனுகிரகம் பெற்றவர் அந்த சுவாமி பரிபூர்ணமா. ஆனாதான் திருவரங்கத்துக்கு சன்னதி கொள்ளியே அவர் வீடு பெற்றாருன்னு தெரிவிக்கிறார். எதுக்கு சொல்ல வந்தனா அப்புறம் அந்த அனுபவம் தானே தெரிவிக்கிறது. அப்ப இத எதுக்கு சொல்ல வந்தனா அந்த மாதிரி சங்கதி சொன்னோம்னா சங்கதி பண்ணா என்ன சுவாமி கஷ்டம் வராது. இதுல என்ன சுவாமி கஷ்டம் இருக்குன்னா இந்த பாட்டுல இந்த பாட்டை எதுக்கு வந்தா நமக்கு தெரிஞ்சாதான் அதுல ஒரு ஆர்வம் ஏற்படும், அதுல நமக்கு ஒரு விருப்பம் ஏற்படும். விருப்பம் வேறு ஆர்வம் வேறு அப்படி இருக்கச்சே அது பூர்ணமா வரணும்னா அதனால்தான் காட்டுறாங்கன்னா அப்படிப்பட்ட ஆச்சரியமான பாசனம் இந்த பாசனம். எதுக்குன்னா ஒருத்தருக்கு கிடைச்ச போமா அந்த வைபவம் எங்களுக்கு கிடைக்க வேண்டாமான்னு கேட்கிறா. நீங்க ஒண்ணும் கவலைப்படாது, என்ன சிஷ்யாலாம் கேட்கிறாரு திருவரத்தன சிஷியெல்லாம் நீங்க ஒன்றும் கவலைப்படாதோ, ராமானுஜன் என் பின் தொடர்ந்தார். என் பின் அதான் படரும் குணன் அதான் தெரிகிறார். காசினியோர் இந்த காசினியோர் அடல் கொண்ட நேமியன் ஆவியநாதன் அன்று காரணச்சொல் கடல் கொண்ட ஒன்பொருள் கண்பளிப்ப பின்னும் காசினியோர் இடரின் கண் வைத்திட தானும் அவ்வொன் பொருள் கொண்டு அவர் பின் படரும் குணன். பின்னாடி தொடர்ந்து படரணும். அப்ப என் பின்னாடி தொடர்ந்தாரணும். இதுதான் ராமானுடைய ஸ்வபாவம். அந்த ஸ்வபாவம் அப்படி இருக்கிறபடியாலே உங்களுக்கு பரிபூர்ணமான அவருடைய அனுகிரகம் உண்டு, நிச்சயம் கிடைக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறார். எது போல இப்ப சிஷ்யாலாம் கேட்டாலும் திருவரங்கத்தம் சிஷ்யால்னா இப்ப திருவரங்கத்தம் கேட்டாரணும். அது எது போல மைத்ரேயர் பராசரரை கேட்டார் போது மைத்ரேயர் கேட்டுக்கார். மைத்ரேய பராசரமணி இவருடைய மைத்ரேய பகவான் அவா கடைசியில தெரிவிக்கிறார் நம்பில்லை வீடு வியாக்கியானத்துல. ஆழ்வார் எது தூண்ட சொன்னார், ஏதோ ஒன்று தூண்டணும் போகணும். இப்ப காலட்சம் கேட்கிறேன், யாரோ ஒருத்தர் தூண்டிருக்கணும். அது என் காலட்சம் சொல்லிட்டு இருக்கேன், ஏதோ ஒண்ணு தூண்டணும். அது புஸ்தகத்தை பாக்குறேன், ஏதோ ஒண்ணு தூண்டணும் போகணும். இப்ப ஆழ்வார் திருவாவீடு ஆய்வு திருவாவீடு என்ன, ரிக்வேதம் என்ன, எதிர்வேதம் என்ன, சாமவேதம் என்ன, அதர்வண வேதம் என்ன, இருக்க 4 வேதத்துக்கு 4 வேத சாரமாக 4 திருவாய்வு 4 பிரபந்தங்களை அனுகிரகித்தார். எது தூண்டித்து? அவருடைய அவா தூண்டித்து. இவருடைய மைத்ரேய பகவான் அவான்னு தெரிவிக்கிறார். அப்ப மைத்ரேய தூண்ட பராசர மகரிஷி மைத்ரேயர் கேட்க பராசர மகரிஷி சொன்னார். அதே போல சௌனகாதி மகரிஷிகள் அவெல்லாம் கூடி
சூத பௌனாவிட கேட்டார் போல சூத பௌனான்னு சொல்லிட்டு இருக்கார். அதே போல மதுரகவி ஆழ்வார் பிரார்த்திக்க சத்தத்தின் மையத்தில் சிறியது பிறந்தால் அத்தின் அங்கே கிடக்கணும் பிரார்த்திக்க அத்தின் அங்கே கிடக்குன்னு நம்மாழ்வார் கேட்டா போல அர்ஜுனன் கேட்டுக்கொள்ளணும். எனக்கு ஏதாவது சொன்னேன் நான் சிஷ்யனா எடுத்துட்டு எனக்கு ஏதாவது நல்லது சொல்லுமே அப்படின்னு சொல்லி பிரார்த்திக்கச்சே இதைதான் இன்னைக்கு பார்க்கப்படும். இதைதான் இன்னைக்கு பூர்ணமா பார்க்கணும். இப்பெல்லாம் கீதா சாஸ்திரம் தான் அப்படிங்கச்சே அப்படி பாட்டா போல கண்ணன் சொன்னா போல தர்மபுத்தர் கோ தர்ம சவதர்மானாம் பவத பரமபதமா கிம்சபன் உச்சதே பந்துக்கு ஜன்ன சம்சார வந்தனானே பீஷ்மர் தர்மபுத்திரன் பீஷ்மர் கேட்டார் போலே அதே போல அடியார்கள் எல்லாரும் திருவரங்க சமுதனாரை கேட்க இதுதான் ராமானுஜ சுபாவம். அவர் பின் படரும் குணன். அவர் பின் படரும் குணனா அவர் நம்மை அங்கீகரிப்பதே அவருடைய சுபாவம். அதனால பயமே வேண்டாம். இப்ப அது அவருடைய சிஷ்யாரு சொல்றேன்னு வார்த்தை வச்சுக்கொண்டா நமக்கு தான் தெரிவிக்கிறார். நமக்குதான் நாமளும் சிஷ்யால் தானே. நாமும் அவருடைய திருவிடைய பத்திரத்துக்கு தானே காத்துருக்கோம். திருவரங்கத்தமா திருவிடைய பத்திரத்துக்கு தானே அப்படி இருக்கச்சே நமக்கு சொல்ற என்னன்னா அவர் இந்த நெருங்கேத்துக்கு கட்டாட்சம் அந்த பரகத ஸ்வீகாரம் அந்த பரகத ஸ்வீகாரத்தை அந்த ராமானுஜனமை நம்மை வந்து அழைத்து கொண்டு போவார். அவர் நம்மை ஈண்டெடுப்பார் என்கிற உறுதியோடு இருங்கள் தெரிவிக்கிறார். ஆச்சரியமான பாசனம். இப்ப மனவாளனுடைய பதபதார்த்தம் அடல் கொண்ட நேமியன் ஆறு என் நாதன். அடல் கொண்ட நேமி நிறைய நேமினா சக்கரம். சக்கரம் இருக்கு இல்லையா? அந்த சக்கரம் விரோதி நிரசனம் பண்ணக்கூடிய சக்தி உடைய திருவாழி உடையவன். விரோதி நிரசனம் பண்ணக்கூடிய சக்தி இது சக்கரத்தாழ்வார் இருக்கு. கருதுமிடம் பொருது புனல் கை நின்ற சக்கரத்தன். சக்கரத்தாழ்வார்க்கே இன்னொரு பேர் இருக்குமா? சங்கல்பன்னு பேரு. சங்கல்பன இதை பண்ண போறேன் அதை பண்ண போறேன் அப்படின்னு சங்கல்பம் பண்ணும். அந்த சங்கல்பமே சக்கரத்தாழ்வாரம் பகவானுக்கு. அவன் நினைச்சா போதும். நினைவு கருதுமிடம் பொருது. ஆழ்வார் தெரிவிக்கிறார். கருதுமிடம் பொருது. அவர் நினைச்சான்னா உடனே போய் பொருகிடுவார். அப்படிப்பட்ட சக்கரத்தாழ்வார் வைபவம். அப்படிப்பட்ட சக்கரத்தாழ்வாரை திருவாழி உடையவன். அப்ப இந்த இடத்துல நேமிக்கு விசேஷமா வைக்கணும். நேமினா சக்கரத்தாழ்வார். நேமிக்கு விசேஷம் அதாவது அடல் கொண்ட நேமியன் சப்தத்தை அடல் கொண்ட சப்தத்தை நேமியானுக்கு விசேஷனம் என்று நேமியான்னா சக்கரத்தை பிடித்த திருவாழி ஆழ்வான் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீமன் நாராயணுக்கு விசேஷம் அல்ல. அடல் கொண்ட அடல் கொண்ட என்கிற சப்தம் இருக்காது விசேஷனம். அந்த விசேஷ சப்தம் பகவானுக்கு விசேஷம் அல்ல, சக்கரத்தாழ்வான் விசேஷம். என்ன சுவாமினா நேமியானுக்கு விசேஷனம் என்று விரோதி தொலைக்க வல்ல சக்தியை படைத்த சக்கரத்தை உடையவன். அப்பனா அடல் கொண்டங்கிற சப்தம் சக்கரத்தாழ்வு விசேஷம். அப்படின்னா சக்கரத்தை உடையவனான பகவான் விரோதி நிரசனம் பண்ணினார் அந்த அர்த்தம் இல்லை. சக்கரத்தை உடையவனான பகவான் விரோதி நிரசனம் பண்ணினார் அந்த அர்த்தம் இல்லை. விரோதி நிரசன சக்தி படைத்த சக்கரம். அப்ப சக்கரத்தாழ்வு தான் அடல் கொண்ட என்கிற சப்தத்தை என்கிற விசேஷத்தை கொடுக்கணும் தெரிவிக்கிறார். விசேஷத்தை அப்படின்னா விரோதி நிரசனம் சக்தி படைத்தவன் சக்கரம். அந்த சக்கரத்தையே வழக்கையிலே உடைத்தவனான பகவான் அப்படின்னு அர்த்தம் சொன்னா இப்ப இவர் நினைக்கிறார் போதும் அதுவே முடிஞ்சிடும் போட்டுருக்கு. இவர் போய் ஒண்ணுமே பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது போட்டுருக்கு. ஏன்னா பகவான் போய் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. எதுவா இருந்தாலும் தெரியும் சக்கரத்தாழ்வாட்டம் நினைவு போறோம் சொல்ல வேண்டாம். தான் மனசுல நினைக்கிறான்னு வச்சுக்கேன். அந்த மனசுல இருக்கக்கூடிய நினைவை வந்து பகவான் யாரு? சக்கரத்தாழ்வார். அருள் பெறுவார் அடியார்தம் அடியனேற்கு ஆழியான் அருள் தருவான். ஆழ்வார் 10ஆம் பத்து ஆரம்பிச்சார். பகவான் மோட்சமே அழிச்சும் போல. ஏன்னா முதல் பதிகம் இருந்தது. தாளடைந்தோ தங்கற்கு தானே வடித்தனையாம் காலமேகத்தை கதியாக்கி தாரதாமரை தடமனை வயல் திருமோகு நாளும் மேவி நன்கவந்த நின்று அசுவரை தரக்க அந்த பாசனம் சொன்னார். ஓ திருமூர் ஆப்தன் வந்தாச்சு வழித்துணை பெருமான் மார்க்கபந்து சைத்தியம்னு சொல்லுவார். அப்படிப்பட்ட மார்க்கபந்து பெருமாள் எழுட்டார். உடனே மோட்சம்னு பார்த்தாரு. இங்கே இருக்கும். என்ன போகலைன்னா ஒரு பக்தனை பிடிக்கிற பொண்ணு என்னைக்குமே ஒரு பாகவத சம்பந்தம் என்றதான் பகவத் சம்பந்தம். பாகவத சம்பந்தம் இல்லாம பகவத் சம்பந்தமே கிடையாது. அது நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். இல்ல இவரெல்லாம் வேணாம் சுவாமி எனக்கு அவரை போறோம் நேரடியா எனக்கு அவர் தெரியும்னா அது லௌகீகத்துல வேணா அது அது கூட ஒத்துக்க முடியாது. அது வேணா கொஞ்சம் சரியா வருமே தவிர பகவத் விஷயத்துல என் பக்தரை விட்டுவிட்டு நீ என்கிட்டே வந்தியா போ ஒருத்தின்டே இருப்பார். கிட்டக்க வர மாட்டார்ல. பாப்பா
அதே போல ஆழ்வார் நினைக்கிறார், என்ன நம்ம முதல் திருவாமணி முதல் 10ஆம் பத்து முதல் திருவாமணி காலதாமரை தடைமனவியல் திருமூகூர் சேவித்தோம். திருமூகூர் ஆப்தன் வந்தாச்சு, ஐஷன் போகணும், அவர் தான் வழித்துணை. அப்படி இருக்க செய்தி இன்னும் போகலையே போகணும், ஓ பக்தன பத்தலையே அப்படின்னு. இதுதான் அந்த பாசனம். அருள் பெறுவார் அடியார்தம் அடியனேருக்கு ஆழியான் அருள் தருவான். அப்ப ஆழியான் சக்கரத்தாழ்வாருடைய அந்த பாகவதனுடைய திருடைய பக்தராருமா, அதைத்தான் அவர் என்ன பண்றார், பகவான் ஒண்ணுமே பண்ண வேண்டிய அவசியமே கிடையாதான். ஏன்னா எல்லா சாமர்த்தியம் இந்த சக்கரத்தாழ்வாராலேயே முடிக்கக்கூடிய சக்தி படைத்தது எது, அடல் கொண்ட நேமி. சக்கரம் அத்தனையும் தொலைக்கும், அத்தனை சக்கரை படைத்தது அடல் கொண்ட நேமி. அடுத்து ஆருயிர் நாதன். ஆருயிர் நாதன் ஆத்மாக்களுக்கு மனுஷர்களா பிறந்த ஆத்தன் என்ன, எல்லா ஆத்மாவும் மனுஷனா பிறக்கிறார்களோ அவளுக்கெல்லாம் நாதன். அப்ப மீதி பேருக்கெல்லாம் நாதன் இல்லையா சொன்னீங்க, அவளுக்கு தெரியாது. அதனால என்ன தெரியுதுன்னா, மனுஷர்களா பிறக்கிறதே துர்லபம்னு பேரு, அரிது அரிது. மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு தெரிவிக்கிறா இல்லையா. அப்ப அப்படிப்பட்டவர்களுக்கு நாதன் பகவான். அந்த மானிடர்களுக்கு மனுஷர்களுக்கு பகவான் நாதன், சகல ஆத்மாக்களுக்கு நாதன். நாதன் என்ன சுவாமி, சேஷி. நாதன்னாலே சேஷி. ஆக அடல் கொண்ட நேமியன் ஆரியன் நாதன். அன்று ஆரணச்சொல் கடல் கொண்ட ஒன்பொருள் கண்டறிப்ப. அன்று ஆரணச்சொல், இதுதான் கீதை. அன்று ஒரு காலத்தை குறிக்கிறார். ஆரணச்சொல் கடல் கொண்ட ஒன்பொருள் கண்டறிப்ப. அந்த ஆரணச்சொல் கீதா ஸ்லோகம். கீதா ஸ்லோகத்தை எப்படி சுவாமி கொடுத்தான், கீதா ஸ்லோகத்தை எப்படி கொடுத்தான்னா, அஸ்தானே ஸ்நேக காருண்ய தர்மா தர்ம தியா குலம் தெரிவிக்கிறார் ஆளவந்தார் தன்னுடைய கீதார்த்த சங்கிரகத்துல தெரிவிக்கிறார். இது முதல் அத்தியாயத்தினுடைய சங்கிரக ஸ்லோகம். ஆச்சரியமான 32 ஸ்லோகங்களோட கூடியது கீதார்த்த சங்கிரகம். அதை வாசிச்சாலே அநேகமா கீதையுடைய விஷயங்கள் என்ன சொல்ல வந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்குள்ள உள்ளுக்குள்ள நிறைய இருக்குன்னு வச்சுக்கோ. ஆனா அப்படி முக்கியமான சாரார்த்தம் என்னது, கீதார்த்த சங்கிரகத்தை வாசிச்சாலே தெரிஞ்சுக்கிறான். அப்ப அதுல என்ன, அஸ்தானே ஸ்நேக காருண்ய தர்மா தர்ம தியா குலம். இது முதல் அத்தியாயத்துடைய சுருக்க ஸ்லோகம். அதை தெரிவிக்கிறார் அளவந்தார் தெரிவிக்கிறார். பார்த்தம் பிரபன்ன உச்சிஷ்ட. பார்த்தனான பிரபன்னன் அர்ஜுனன். அந்த அர்ஜுனை உத்தேசித்து ஈஷா சாஸ்திரத்தை கொடுத்தேன் கண்ணன் பெருமான் தெரிவிக்கிறார் இல்லையா. அப்ப அன்று என்னன்னா, அன்று என்பது உத்தேசித்த அன்று அப்படின்னு. இன்னைக்கு அந்த கீதா சாஸ்திரம் என்ன இதெல்லாம் பார்க்கிறான், எல்லாத்தையும் பார்த்தோன்னே இந்த பார்த்தவன்னு நான் யுத்தம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு. அப்ப அர்ஜுனன் பட்ட கட்டத்தை தான் சொல்றாரு. அர்ஜுனனுக்கு அவங்க கட்டம் 3 குற்றங்கள். ஒரு குற்றம் ஒண்ணு இல்லை, ஏதாவது ஒண்ணு கொடுத்துதானே கீதா. இப்ப காலட்சுமி கேட்கிறோம், சம்பாவனை தான் பண்ணணும். அடி சொன்னதுக்கு பண்ணணுன்ற அவசியம் இல்லை, சொல்றேன், சம்பாவனை தான் பண்ணணும். அதே போல இதோ உபதேசம் பண்றவங்க கண்ணன், அதுக்கு ஏதாவது கொடுக்குறோம்னோ, இதை கொடுத்துருக்கேன் நீங்க உபதேசம் பண்ணலான்னு சொல்லணும். அர்ஜுனன் கொடுத்துருக்கான், மூணு வஸ்து கொடுத்தான். அப்படியா சுவை, என்ன வஸ்துன்னு சொல்லுங்க, நான் கூட கொடுத்துடுறேன். 3 குற்றங்களை கொடுத்துருக்கான். 3 குற்றங்கள் என்னன்னா, என்ன சொல்ல 3 குற்றங்கள்னா, பாலோ பணமோ இல்லை ஏதோ பிரசாதமோ அதெல்லாம் கொடுக்கவே இல்லை. 3 குற்றங்கள். ஏதாவது கொடுக்கணும்னு சொன்னா கொடுப்பதற்கு ஒண்ணுமில்லாம நம்ம 3 தோஷங்களை பச்சையாக இட்டான் தெரிவிக்க நம்மளோட குருவாச்சாரியர். 3 தோஷங்களை பச்சையாடு இட்டான். அஸ்தானே ஸ்நேக, அஸ்தானே காருண்ய, தர்மா தர்ம தியா குலம். அஸ்தான சப்தத்தை 2 இடத்துல சேர்க்கணும். அஸ்தானே ஸ்நேக காருண்யன்னு ஆளவந்தார் இருக்கிறார். அஸ்தானே ஸ்நேக எடுத்துக்கணும், அஸ்தானே காருண்ய. அப்ப அஸ்தான சப்தத்தை 2 இடத்துலயும் சேர்த்துக்கணும். அஸ்தானே ஸ்நேக, அஸ்தானே காருண்ய, தர்மா தர்ம தியா குலம். அப்படின்னா அப்படி இருக்கு இல்லையா. அஸ்தானம் என்றா ஸ்தானம் இல்லாத இடம். அஸ்தானம், ஸ்தானம் இந்த இடம். அஸ்தானம் ஒன்று தர்மம், அதர்மம். சம்ஸ்கிருத பாஷை கொஞ்சம் நம்ம அப்படி அதோட நிலையிலேயே போனோம்னா ஒரு புஸ்தகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும்னா கூட இல்ல, காலக்ஷேபம் கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷம் கேட்டு வச்சுக்கேன், ஒண்ணுக்கு வந்துடும். முக்கியமான சப்தங்களுக்கு உண்டான அர்த்தங்கள் என்னமோ, யாராவது ஒரு காலக்ஷேப அதிகாரியோ அடிகளை போல யாராவது தப்பு பண்ணான்னா, சுவாமி தப்பா சொல்றேன், நன்னாவே தப்பு பண்ணிட்டு இருக்காரு, தைரியமா சொல்றேன். ஏன்னா சம்ஸ்கிருத பாஷையே அவன் 4-5 வருஷம் காலக்ஷேபம் கேட்டு இந்தந்த சப்தத்துக்கு இந்த அர்த்தம், இந்தந்த சப்தத்துக்கு இந்த அர்த்தம் வந்துடும் இல்லையா. இப்ப என்ன ஸ்தானம் அஸ்தானம்,
ஸ்தானம்னா இடம், அஸ்தானம்னா காட்டக்கூடாத இடத்தில் ஸ்நேகம். அஸ்தானே ஸ்நேகம், காட்டக்கூடாத இடத்துல ஸ்நேகம். அப்ப அதே போல அஸ்தானே காருண்யம், காட்டக்கூடாத இடத்துல காருண்யம். அதுக்கப்புறம் தர்மா தர்ம தியாகுலம், எது தர்மம் எது அதர்மம் என்று மயங்கின தன்மை இருக்கணும், அந்த தன்மை. அப்ப இந்த 3 குற்றங்கள், அந்த 3 குற்றங்களையே என்ன பண்ண, அது ஒரு பழமா வச்சுட்டார். 3 பழம் மாம்பழம்னு வச்சுக்கணும். 3 மாம்பழத்தை கொடுக்குமா போல என்னென்ன பண்ணார், அதாவது அஸ்தானே காட்டக்கூடாத இடத்திலே ஸ்நேகத்தை காட்டினார், காட்டக்கூடாத இடத்திலே காருண்யத்தை காட்டினார். எது தர்மம் எது அதர்மம் தெரியாம அதர்மத்தையே தர்மமா பண்ணினாரனோ இந்த 3 குற்றங்கள். இந்த 3 குற்றங்களை அர்ஜுனன் கொடுத்த உடனே என்ன ஆயிட்டு 700 ஸ்லோகங்கள் கொடுத்தார். சகல அர்த்தமான 700 ஸ்லோகங்கள். அந்த 3 குற்றத்தை வாங்கிட்டு கண்ணன் பெருமான் 700 ஸ்லோகம் கொடுத்தானா, வருந்தின மனுஷனான அர்ஜுனனை தேற்றுவதற்காக 700 ஸ்லோகம் கொடுத்தானோ. அர்ஜுனன் ஸ்லோகத்தாலே இனி சண்டை போட மாட்டேன்ட்டான். வேண்டாம் சுவாமி, முன்னாடி இருக்கிறோம் என்னுடைய பந்துக்கள், பீஷ்மர் என்ன, துரோணர் என்ன, கிருபாச்சாரியார் என்ன, அவெல்லாம் இருக்காலே என்னுடைய கசின் பிரதர்ஸ் துரியோதனாதிகள், அவ இத்தனை பேர் இருந்துட்டு இருக்கணும், இத்தனை பேர் இருந்திருக்க சண்டை போடான்னு தேத்தட்டிலே உட்கார்ந்துட்டான். என்னைக்கு அன்று, அதத்தான் அன்றுன்ற சப்தத்துக்கு அர்த்தம். அடல் கொண்ட நேமியன் ஆரியன் நாதன் அன்று ஆறுன சொல். அன்றென்ற சப்தத்துக்கு கிடைக்கலையா? அப்ப என்ன பண்ணான், அன்று 6 அணச்சொல் கடல் கொண்ட 9 கண்டளிப்பு. 6 அணச்சொல் பெரிய கடலுக்குள்ளே மறைந்து கிடைக்கிற ரத்னங்களை எல்லாம் எடுத்து கொண்டு வந்து அதாவது ஜலசமுத்திரம் இருக்கணும். அந்த ஜலசமுத்திரத்துக்குள்ளே ரத்னங்கள் எடுத்து கொண்டு வந்து ஒரு நடுமுற்றத்துல போட்டா எப்படியோ, இது என்ன சமுத்திரம், இது வேத சமுத்திரம். திராவிட வேதம் இல்ல, இது சம்ஸ்கிருத வேதம். அந்த சமஸ்கிருத வேத சமுத்திரத்துக்குள்ளே நிறைய அர்த்தங்கள் இருக்கு. அந்த சமுத்திரத்துக்குள்ளே அர்த்தங்களை தேடுவது கட்டம், அவ்வளவு சுலபம் இல்லை. சமஸ்கிருத சமுத்திரம் என்ற வேத சமுத்திரம் என்ற சமுத்திரத்துக்குள்ளே வேத சாகரம் சொல்றோமோ, அந்த வேத சாகரத்துக்குள்ளே அர்த்தங்களை தேடுவது கட்டம். அந்த சமுத்திரத்துக்குள்ளே, ஆனா சாமானிய சமுத்திரத்துக்குள்ளே ரத்னங்களை தேடுவது கட்டம். இது இருக்கணும். இந்த 2ம் மறைக்கப்பட்டன. சாமானிய சமுத்திரத்துக்குள்ளே ரத்னங்கள் மறைக்கப்பட்டன. அதே போல வேத சமுத்திரத்துக்குள்ளே அர்த்தங்கள் மறைக்கப்பட்டன. அதான் கடல் கொண்ட. கடல் கொண்டா கடல் கொண்ட சில கடல் அரிப்புல வந்து வரணும். கடல் கொண்டு சொல்லுவாங்க. எத்தனை மண்ணு அன்னைக்கு வட சென்னை எல்லாம் முன்னே வச்சுக்கேன், கடல் அரிப்பு சொல்றாங்க இல்லையா? அதுனா அப்ப கடல் கொண்ட, கடல் ஏதாவது கொண்டு போனாலும் கிடைக்காது சுவாமி. கடல் ஏதாவது ஒரு வஸ்து கொண்டு வைக்கிறேன், கடல் கொண்டு போன வஸ்து கிடைக்காது அப்படின்னு தெரிவிக்கிறான் இல்லையா? கடல் கொண்டு போன வஸ்து கிடைக்காதுன்னு தெரிவிக்கிறா. இது எங்க இருக்குன்னா, தசரதன் தெரிவிக்கிறான் அந்த வார்த்தையை. ராமம் மே அனுகதா திருஷ்டிகி அத்தியாபின நிவத்ததே. ராமம் மே அனுகதா திருஷ்டிகி. தசரதன் ராமன் காட்டுக்கு போனதுக்கு அப்புறம் சொன்ன ஸ்லோகம் இந்த ஸ்லோகம். என்ன தெரியுங்கன்னா, என்ன கண்ணை காணமே, என்னுடைய கண்கள் ராமன் பின்னே சொன்ன போயிடுத்தோம். திரும்பி வருதானா, திரும்பி வர மறுக்கிறது. வரவே இல்லை. கௌசல்யா, உன்னை என் கண்கள் வந்து பார்க்க முடியல, என்கிட்ட கண் என்கிட்ட இல்ல. கௌசல்யா சொல்லிட்டு இருக்க அந்த வார்த்தையை, கௌசல்யா என் கண்ணு என்கிட்ட இல்ல, ராமன் பின்னாடியே போயிடுச்சு, நான் கூப்பிட்டு இருக்கேன், திரும்பி வர மறுக்கிறது. திரும்பி வரல. ஏன்னா நீ என்னை தொட்டு பார், அப்பதான் நீ இருக்கியா இல்லைன்னு தெரியுது. எனக்கு கண்ணே தெரியல, நான் தொட்டு பார்த்துட்டியா, அப்ப போன கண்கள் திரும்பி வர்றது இல்லையான்னு தசரதன் சொல்றானோ. அப்ப ராமமே அனுகதா திருஷ்டிகி, போன கண்கள் திரும்பி வரலன்னு சொன்னானோ. அப்ப ராமன் பின் தொடர்ந்து சென்ற கண்கள் திரும்பி வருவதில்லை அப்படின்னு இருக்கு. உடனே பெரியவாச்சாரம்பிள்ளை தனி ஸ்லோக வியாக்கியானம் தெரிவிக்கிறார். அசீமா, சட்டுன்னு வஸ்து திரும்பாதுன்னார். என்ன சுவாமி சட்டுன்னு வஸ்துன்னா, கடல் கொண்ட வஸ்து திரும்பாதுன்னார். கடல் ஏதோ ஒரு வஸ்து போட்டு வச்சுக்கேன், இவன் போட்டுக்க சுவாமி வந்துடும்னா அதெல்லாம் வராது. போட்டாச்சுன்னா போட்டாச்சு. சில பேர்லாம் கடலை தொலைச்சுன்னு, எங்க தொலைச்சு, கடலை தொலைச்சுன்னு மொழிகிடு, அவ்வளவுதான், இல்லைன்னு ஆயிடுனா திரும்பி வர போறதே கிடையாது அப்படின்னு. கடல் கொண்ட வஸ்து வராதுன்னு திரும்ப வராது இல்லையா? சரி சுவாமி, கடல் கொண்ட வஸ்து திரும்ப வராது, இவர் கண்ணு ராமன் பின்னாடி தானே போயிடுது, தசரதனுடைய கண் ராமன் பின்னாடி தானே போயிடுது, அது வராதன்னா ராமன் யாரு? ராமன் யாரு? சமுத்திரைவ காம்பீரியகா. வால்மீகி தெரிவிக்கிறார், சமுத்திரைவ காம்பீரியகா,
ஸ்தைரியே இமவான் வா. அப்ப சமுத்திரைவ காம்பீரியாபான்னு தெரிவிக்கிறாரியா. அப்ப வால்மீகி ராமனு குணத்தை சொல்லுங்க, பொன்பஸ்மி சாம்பத்தன்மைக்கு கஷ்ட வீரியவான்னு 16 குணங்களை தெரிவிக்கிறார். அந்த 16 குணங்களை தெரிவிக்கச்சே ராமனுடைய குணம் ஒவ்வொன்றும் திருட்டாந்தமாக்குறார். அப்ப திருட்டாந்தமாக்கும் போது சமுத்திரத்தை போல காம்பீரம் உடையவன் ராமன். வால்மீகி சமுத்திரத்தை போல காம்பீரம். அப்ப ராமனே சமுத்திரம்னு ஆயிடுச்சணும். சமுத்திரமானவன அப்ப கடல் கொண்ட வஸ்து, கடல் ராமன். அந்த கடல் எது கொண்டு போயிடுத்து? தசரதுடைய கண்ணை கொண்டு போயிடுத்து. கொண்டு போன திரும்பி வருவனா? திரும்ப வராத. இந்த மாதிரி ஒவ்வொன்னு நிகர் ராமன் தெரிவிக்கிறாரியா. அதே போல இங்க வேதமாகிற கடலுக்குள்ளே அத்தனை சாரங்கள் இல்ல வேதார்த்த சாரம். அந்த வேதார்த்த சாரங்கள் கிடைக்குமானா கிடைக்காது. ஆனா யார் தேடினா சுவாமி கிடைக்கும்? இப்ப கடலுக்குள்ள ரத்தனங்கள்லாம் இருக்கு, முத்துக்கள்லாம் இருக்கு. முத்துக்குளிக்க தெரிஞ்சவா போனான்னா அவ ரொம்ப சாமர்த்தியமா என்ன. இன்னைக்கு தூத்துக்குடியில நீங்க இல்லை. முதல்ல தூத்துக்குடியில முத்துக்குடியில இருக்குன்னு இருந்தா, அதான் பாட்டெல்லாம் பாடுபடிருந்தா. அப்படி இருக்கச்சது இப்ப அங்க இருக்கிற மாதிரி ஒருதான் தெரியல. இருந்தாலும் முத்துக்குளிக்க தெரிஞ்சவான்னா அவளுக்கு அந்த ரத்னம் என்ன முத்தனை கிடைக்கும். அதே போல முத்துக்குளி தெரிஞ்சப்பட அதே போல கடலுக்குள்ள இந்த வேத சாஸ்திரம் என்கிற கடலுக்குள்ளே கடலுக்குள்ளே அந்த அர்த்தத்தை எடுக்கிறோமோ. அப்ப முத்துக்குளிக்க தெரிஞ்சவா யாருன்னா கண்ணன் பெருமான் தான். அந்த கண்ணன் பெருமான் தான் முத்துக்குளி தெரிஞ்சவன். அந்த கீதாச்சாரியனுக்கு தான் அந்த அர்த்தம் புலப்படும். ஆக கடல் கொண்ட ஒன்பொருள் இதான் கடல் கொண்ட ஒன்பொருள். அடல் கொண்ட நேமியன் ஆருயின் நாதன் அன்று ஆறுன சொல் கடல் கொண்ட ஒன்பொருள். கடலுக்குள்ளே மறைந்து கிடைக்கிற ஒன்பொருள். ஏன்னா கடலிலே மேலிருந்த வாரியா போனா பொருள் கிடைக்கும், அதுக்கு பொருள் வேறு. இப்ப கடலை என்ன சுவாமி கிடைக்கல சிப்பிலாம் கிடைக்கிறது சுவாமி. சில கடலுக்கெல்லாம் போன வச்சுக்கேன், அப்படியே இந்த சமுத்திர கரைக்கு போனோம்னா சிப்பிக்கெல்லாம் நிறைய வந்துட்டு இருக்கும், முத்து இருக்காது. சிப்பிகள் கடல் சிப்பின்னு எடுத்துட்டு இருக்காங்க. அந்த கடல் சிப்பிலாம் கிடைக்கிறோம்னா அதுக்கு பொருள் வேறு. அதனால திருவரங்கமா ரொம்ப ஜாகிரதையா போட்டுருக்காரு. ஒன்பொருள் போட்டுட்டார். சிப்பிலாம் கிடைக்கணும், அதான் பொருள். இது ஏன் ஒன்பொருள் சொன்னாருன்னா உள்ளே தேடினாலும் கிடைக்காது. அதனாலதான் கடல் கொண்ட ஒன்பொருள் கண்டளிப்ப. கடல் போற ஒன்பொருள். அப்ப கடல் கொண்ட பொருள் சொன்னா மேல இருக்கக்கூடிய ஓட்டாஞ்சல் இந்த சிப்பி அதெல்லாம். ஆனா கடல் கொண்ட ஒன்பொருள் ஒண்ணுனா உள்ளுக்குள்ள அந்த வேதம் என்ற சமுத்திரத்துக்குள்ளே அர்த்தங்கள் கிடைக்கணுமோனோ அந்த அர்த்தங்கள் சுலபத்தில் கிடைக்காது. உண்மையான ஒன்பொருள் இது இத்தனையும் யார் பார்த்தார்? கண்ணன் பெருமான் பார்த்தார். கடல் கொண்ட ஒன்பொருள் கண்டு அழிப்ப. கடல் கொண்ட ஒன்பொருள் கண்டு அழிப்ப அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா. அப்ப அந்த கண்டளிப்ப சுலபத்துல கிடைக்காது. சுலபத்துல கிடைக்க இத்தனையும் பார்த்தான் கண்ணுமனம். பார்த்தான் என்ன திருஷ்டி தானே பார்வை. பார்த்தாலும் திருஷ்டி. அந்த திருஷ்டின்னா என்ன சுவாமி? திருஷ்டின்னா வேதனம். இந்த சாஸ்திரக்காரெல்லாம் என்ன சொல்லுவான்? திருஷ்டின்னு சொன்னா வேதனம்னு சொல்லுவான். வேதனத்துவா ஏன் வேதனா? வேதமா சொன்னா அவன் திருஷ்டினா பார்த்தான்னா பகவானே தெரிவிக்கிறான். வேதைஷ சர்வைகி அகமேவ வேத்யகா வேதாந்த குது வேத விதேவ சாகம். அப்ப என்னது வேதனம்? திருஷ்டினால வேதனம். அந்த வேதம்னா வேதத்தை அறிந்த வித்வான்கள் நாம் தான். கண்ணனே தெரிவிக்கிறார். வேதைஷ சர்வேகி அகமேவ வேத்யகா. ஊற்றமுடையாய் பெரியாய் உலகமில் தோற்றமான் என்ற சுடரே தூயில் ஆண்டாள் தெரிவித்தான ஏற்ற கலங்கள் பாத்திரத்துல அதைத்தான் இங்க தெரிவிக்கிறார். அப்படி இருக்கச்சது அப்ப வேதத்தை அறிந்த வித்வான் நான் தானே அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா. முதல்ல பிரதம வித்வான் யாருன்னா கண்ணன் தான். இன்னைக்கு நிறைய பேர் வேதத்துல நிறைய படிச்சுட்டு அது அநேகமா இன்னைக்கு அதுக்கு நிறைய பல்கலைக்கழகங்கள்லாம் உண்டு. நம்ம ஊர்லயும் இருந்தது, நிறைய எடுத்துட்டா. நிறைய சம்ஸ்கிருத பாஷைக்கு நிறைய பள்ளிக்கூடங்கள் நிறைய பாடசாலைகள் இருந்தது. இன்னைக்கு நிறைய இருக்குது. நம்ம பாரத தேசத்திலேயே நம்ம தேசத்துல குறைச்சல் ஏதோ ஒன்று ரெண்டு அங்கங்க இருக்கு, அவ்வளவுதான். நீங்க கர்நாடகா போனேன்னா ஆந்திரா போனேன்னா அதே போல வேற எங்கெங்கா போனேன்னா அங்கெல்லாம் நிறையவே இருக்கு. உத்தரப்பிரதேசல நிறையவே இருக்கு. இது சொல்ல வந்தா இப்ப அவெல்லாம் சிரோன்மணி பட்டம் கொடுப்பா. சிரோன்மணி பட்டம் நீங்க ஒரு டிகிரி எடுக்கிறாருன்னு அந்த மாதிரி சமஸ்கிருத பட்டம் ஒரு சிரோன்மணி பட்டி. அந்த சிரோன்மணி பட்டம்லாம் பின்னாடி நம்ம வாங்கினா. அப்ப முதல் சிரோன்மணி யாருன்னா கண்ணன் பெருமான். முதல் சிரோன்மணி யாருன்னா கண்ணன் பெருமான். அப்ப வேதத்தை கண்டு அறிந்தவன் கண்ணன்.
ஆனா இது சுலபத்துல இன்னும் யாருக்கும் கள்ளப்படாது. வேதியர் வேதத்தின் உட்பொருள் அப்படின்னு கண்ணில் படுமான்னா யாருக்கும் கண்ணாவது. மடைந்து கிடைக்கிற ஒன்பொருள், பொருள் இல்ல ஒன்பொருள். அப்ப அப்படிப்பட்ட பொருள். ஆனா பலமான அர்த்தங்களை சகல வேதங்கள் உஜ்ஜீவனம் அடையணும்னா அப்ப கீதா முகத்தால என்ன பண்ணான்? அர்ஜுனுக்கு அந்த வேதத்தின் ஒன்பொருள், அந்த ஒன்பொருளை கொடுத்தான். அர்ஜுனுக்கு கொடுத்தான் கீதா முகத்தால். கீதா சாஸ்திரத்துக்கு முதல்ல கொடுத்தான். முதல்ல கீதையை கொடுத்து அர்ஜுனுக்கு தான் முதல்ல கொடுத்துருக்கான், வேற யாருக்கும் கொடுக்கல. முதல் அர்ஜுனன் தான் கேட்டிருக்கான். ஆனா அர்ஜுனுக்கு அளிக்க என்று சொல்லவில்லைன்னா அப்புறம் சகல சேதன உஜ்ஜீவனமாத்த கொடுத்தான்னு. அடல் கொண்ட நேமியன் ஆர்வியன் நாதன் அந்த ஆரணச்சல் கடல் கொண்ட ஒன்பொருள் கண்டளிப்ப கண்ண அர்ஜுனுக்கு கொடுத்தான்னு சொல்ல, சகல சேத்தன உஜ்ஜீவனார்த்தமாக கொடுத்தாங்க. கடல் கொண்ட ஒன்பொருள் கண்டளிப்பனா எல்லாருக்கும் கொடுத்தான்னு அர்த்தம். ஆனா ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு அர்ஜுனன் உஜ்ஜீவனத்துக்காக தான் அன்னைக்கு கொடுத்துருக்கான். ஆனா அர்ஜுனன் ஒரு வியாஜம், வியாஜம்னா நொண்டி ஷாக்குன்னு சொல்லுவா இல்லையா, நொண்டி ஷாக்கு வீராங்க. ஏன்னா பசுமாடு பாலை கறக்கணும், பாலை கறக்கணும்னா உடனே நான் ஒரு கண்ணுக்குட்டி உடனே நிக்க வைப்பா. அந்த கண்ணுக்குட்டி பிராணமாவே இருக்காது, பிராணமே போயிட்டு இருக்கும். அது பிராணம் போயிருக்கும். அதுக்கப்புறம் அந்த தோல் எல்லாம் எடுத்து என்ன பண்ணுவான்னா அதுக்குள்ள அந்த தோலை மட்டும் வெளியில வச்சு அந்த தோலுக்குள்ள கண்ணுக்குட்டி மாதிரி ஒரு உருவத்தை கொடுக்கணும்னு வெக்கையில அடைச்சு வச்சு அந்த பசுமாடு முன்னாடி கொண்டு வைப்பா. ஓ நிஜ கண்ணுக்குட்டி வந்துட்டு நினைச்சுட்டு என்ன பண்ணா அது பாலை கறக்கிறதனும். அப்ப யாருக்கெல்லாம் ஆசை இருக்கோ அத்தனை பேரும் பால் கொடுக்கலாமோனோ. இருப்பினும் இவ்வளவு தூரம் கண்ணன் கொடுத்தான்னா அது அர்ஜுனனுக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்கும். இத கண்ணனே தானே கீதையில தெரிவிக்கிறான், எல்லாருக்கும் தான் கொடுத்துட்டு இருக்கேன் தெரியா. அப்ப அவெல்லாம் என்னைக்கு என்ன தெரிஞ்சுக்க போறா தெரியல, என்னைக்கு என்ன தெரிஞ்சுக்க போறா தெரியல அப்படின்னு அர்ஜுன் சொல்றான். இதுல எப்படின்னா கடைசியில தெரிவிக்கிறான். கீதா சாஸ்திரத்தை பூர்த்தியா கொடுத்தாச்சு. சர்வதர்மான் பரித்திய மாமேகம் 18 அத்தியாயம் பூர்த்தி ஆக போறது. பூர்த்தி ஆகிறதுக்கு முன்னாடி அர்ஜுனா நான் உனக்கு கொடுத்துட்டேன், ஏதோ அவசர கடியில கொடுத்துட்டேன், இருந்தாலும் நீ இவாளுக்கெல்லாம் கொடுக்காதே. ஏன்னா இந்த சம்சாரிகளுக்குள்ளே அவஜானந்தி மாம் மூடாக மானுஷம் தன் ஆஸ்ரிதம், ஒரு நாளும் என்ன இவர்னா அறிய போவது கிடையாது. வருத்தத்தோடு சொல்றான் கண்ணன். வருத்தத்தோடு தன்னுடைய சோதிக்கு கிளம்பி போது, தன்னுடைய சோதியான பரமதம், அந்த பரமத்தை கிளம்பி போச்சு. கண்ணன் பெருமா இந்த வார்த்தை சொல்றான். பகவான் போக போக நான் சொல்ல என்ன பின்னும் காசினையோர் இடரன் கண் வீட்டிட, பூமியில் உள்ளார்கள் சம்சாரத்தில் இருக்காளே அவளை அழிந்து தரை மட்டமா கீழே 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 போயிட்டான். கீழே போயிட்டு இன்னும் மேல வரத்துக்கு வழியே இல்லாத நினைக்க போயிட்டா இல்லையா. எப்படி போயிருக்கா? மாதரார் வலையுள் உள்பட்டு அழிந்தவேனே ஆழ்வார் தெரிவிக்கிறான். மாதரார் என்ன வலையுள் உள்பட்டு அழிந்தவேனு தெரிவிக்கிறார் இல்லையா. ஆழ்வார் உள்ளே உள்ள அதைத்தான் இங்க தெரிவிக்கிறார். அதான் பின்னும் காசினையோர் இடரின் கண் வீழ்த்திடார். வீழ்த்திடனா உள்ளுக்குள்ள போயிட்டார். விஜயன் வீழ்த்திட தானும் அவ்வன் பொருள் கொண்டு அவர் பின் பதரும். எப்படி வீழ்த்தினா பதிதம் பீம பவார்ணபூதரே அளவந்தார் தெரிவிக்கிறார். பதிதம் பீம பவார்ணபூதரே தெரிவிக்கிறார் அளவந்தார். பதித்தம் கதித்தன வீழ்ந்துட்டான். பதித்த பாவன சீதாராம் சொல்றோம். பதித்தம் பீம பவார்ணபூதரோ அப்படின்னு தெரிவிக்கிறார். அப்ப கீழே வீழ்ந்துட்டார். அப்ப சம்சாரத்துல வீழ்ந்துட ராமானுஜர் பண்ணார், சுவாமி இந்த கீதா சாஸ்திரத்தை கொடுக்கணுமோனோ சர்மஸ்லோகார்த்தத்தை கொடுக்கணுமோனோ சர்வஸ்லோகார்த்தை கொடுக்கணுன்றதுக்காக அந்த அர்த்தத்தை சுவாமி ராமானுஜர் கை கொண்டார். அப்படின்னா சுவாமி கண்ணன் எம்பெருமான் எந்த அர்த்தத்தை கொடுத்தாரோ அந்த அர்த்தத்தை எம்பெருமானார் கை கொண்டார். என்னைக்குமே சுவாமியுடைய நம்ம சம்பிரதாயம் மட்டும், சுவாமி மட்டுமில்ல நம்முடைய சம்பிரதாயத்திலேயே தான் தோணித்தனமா பேசவே மாட்டான். அதான் மணவாளமான் தெரிவிக்கிறார், தன்னஞ்சில் தோற்றினதே சொல்லி. அது நம்ம சம்பிரதாயத்தில் கிடையாது. பூர்வர்கள் என்ன சொன்னாலும் மேலையார் செய்வார்கள், அதுல இருந்து மாற்றமே கிடையாது. அதே போல எம்பெருமான் என்ன பண்ணா கண்ணன் என்ன அர்த்தத்தை கொடுத்தானோ அந்த அர்த்தத்தை தான் இவர் சொல்லிட்டு இருக்கார். அப்பன்னா என்ன அர்த்தம்னா இவர் தானா சொல்ல மாட்டான்னு அர்த்தம். இவர் சொல்ல தெரியாத சுவாமி, இவர் தான் ஆதிசேஷ அவதாரமானா அவ என்ன சொன்னாலும் அவதான். இது எங்க என்ன புரியத்துக்கா சொல்ல. பராசர பட்டர் புறத்தாழ்வாடி திருக்குமாரன், அவர் சர்வதந்திர சுதந்திரன்னு பேரு.
சாஸ்திரம் நன்னா வாசிச்சவர்னு பேரு எல்லாம் உண்டு. இந்த துவயம் இருக்கணும். ஸ்ரீமன் நாராயண சண்முகன் பக்தி ஸ்ரீமதி நாராயணன், அது ஒரு துவயத்துல ஒரு சின்ன குறை இருக்கு. அன்னைக்கு இப்ப அதை சொல்ல வரல, இதுதான் அந்த குறத்தீர புதுசா ஒரு துவயத்தை நம்ம பண்ணா என்ன? ஆனா அந்த குறையும் சுவாமியுடைய நம்மளுடைய அந்த பாசுரத்தை அந்த குறையும் கிடையாது. அந்த குறையத்தையும் தீர்த்துக்கான்னு நம்ம பூர்வாச்சாரம் தெரிவிப்பார். அதனால என்ன பண்ணலாம்னா, பராசர சுவாமி ராமானுஜத்தை கேட்கிறாராம், அந்த குறத்தீர நாம புதுசா ஒரு தயத்தை பண்ணிடுவோம், எந்த குறையும் இல்லாம அப்படின்னு சொன்னார். சுவாமி ராமானுஜர் சொன்ன வாஸ்தவம் தான். ஒரு தயம் இல்லை, உமால 100 தயம் பண்றதுக்குண்டான சாமர்த்தியம் உனக்கு உண்டு, எல்லாமே உண்டு. ஆனால் அது அத்தனையும் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் அனுஷ்டித்ததாக இருக்காது. அப்பனா வேலையா செய்வனர்கள் முன்னாடி என்ன சொன்னாலும் நம்ம சம்பிரதாயத்திற்கோ வைபவமா என்ன தெரியுமா, இங்க தான் தோணித்தனமே கிடையாது. அப்ப என்ன சுவாமி பண்ணுவா, காப்பி அடிக்கும். பச்சையா சொன்னோம்னா இதுதான். என்ன சுவாமி இப்ப நீர் என்ன சொல்ற, காப்பி அடிக்கிறேன். காப்பி அடிச்சா தப்பு இல்லையானா அது பரீட்சையில சம்பிரதாயத்துல காப்பி அடிச்சதான் நல்லது. எங்க ஆச்சாரி இதை சொன்னார், அடையாதான் சொல்லிட்டு இருக்கேன். எங்க சுவாமி இதை சொன்னார், அதை அதான் சொல்லிட்டு இருக்கேன். அதே போல கண்ணன் பெருமா என்ன சொன்னாரோ அதைத்தான் இவர் சொல்லிட்டு இருக்காரு. அதான் தெரிவிக்கிறா இல்லையா, அந்த அளவு கொடுக்குறா. நீ எதுக்கு சொன்னா, அப்ப சொன்ன விஷயத்தை அடியாரு புரிஞ்சு கொள்ள ராமானுஜர் கொடுத்தார். ஆனா நீ சொன்னதை கேட்டுக்க மாட்டேன்னு நம்ம சம்சாரம் பின்தொடர்ந்து போகாம இருந்துட்டோம். நாமெல்லாம் பின்தொடர்ந்தோம்னா அந்த கன்னடம் பெருமான் கொடுத்த அந்த அர்த்தத்தை இவரும் கொடுக்கணும் கொடுக்கிறார். நாமெல்லாம் பெண் போகவே இல்லை, கணிசிக்கவே இல்லை, நமக்கு பின்னாடி வராரு. அப்படிப்பட்ட ராமானுஜங்களுக்கு முற்றூட்டாக அவர் பின் படரும் குணன், அவர் பின் படரும் குணன்னா அப்படிப்பட்ட ராமானுஜர் இப்ப திருவரங்கத்தவன் தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட ராமானுஜர் எங்களுக்கு தன்னை முற்றூட்டாக கொடுத்தார். அவரவர்களின் பின்னே போய் என்ன பண்ணார், ஔதாரியத்தை காட்டினார். ஒத்தொத்தர பின்னாடி போவார். இதன ஒரு சரித்திரம் பார்த்தோம். ஒரு ஆச்சார புருஷனுடைய உள்ள ஏதோ தூத்த கோட்டி போயிட்டான்னு சொல்லிட்டு அவர் தானே போய் ஐஸ்வரம் வந்தாரு. அதே தெரியுறா. அப்ப அப்படிப்பட்ட ஔதாரியத்தை குணத்தை காட்டினது ஆச்சரியம் கிடையாது. எங்களுக்கு திவ்யமங்கல விக்கிரகத்தை அனுகிரகித்தாரணும். அன்னைக்கு அவ திவ்யமங்கல விக்கிரகத்தை சேவிச்சிருக்கா. இன்னைக்கு நம்ம விக்கிரகம் வேணா, இன்னைக்கு விக்கிரகத்தை சேவிக்கிறோம். அப்ப ஆனா விபவத்துல சேவிக்கக்கூடிய தன்மை அன்னைக்கு அவளுக்கு இருந்ததுனோ அந்த திவ்யமங்கல விக்கிரகத்தை அனுகிரகித்தாரனோ. இதுதான் ராமானுஜருடைய சவம். தன் பணி இதுவே, அவர் பின் படரும் குணம். ராமானுஜன் தன் பணி இதுவே ஆக கொடுப்பதற்கு உங்கள் பின்னாடி ஓடி வரார். இதுதான் முக்கியம். இந்த பாசனத்துல முக்கியமானதுன்னா நாம ஏன்னா இதுக்கு முன்னாடி பாசனம் பொன்னரங்கமென்றில் மயலே பெருகும் ராமானுஜன் பார்த்தோம், நயவேன் ஒரு தெய்வன் நாளத்து. ஆனா இங்க என்னன்னா நமக்கு கொடுக்கணும், அர்த்தத்தை கொடுத்து நம்முடைய உஜ்ஜீவனம். அது என்ன சுவாமி, அதுல என்ன சுவாமி ஆதரவுனா, இது எல்லாம் பகவானுடைய சொத்து. அந்த சொத்து அவனை போய் சேரணுமானோ, அந்த சொத்து சேர்க்க வேண்டியது யாரு, ஒத்தொத்தனுடைய கடமையனும். அதைத்தான் அவர் பயிட்டு இருக்காரு. அப்படி இருக்கச்சது ஆக நம்ம பின்னாடி ஓடி வர பாக்குறாடியா, அறிவினை என்ன எவ்வாறு நடப்பதுன்னு சொல்லிட்டாரு. அப்பனா அவரே என் பின்னாடி வரச்சு. எப்படி அறிவினை என்னை, அந்த அறிவினை எல்லாம் என் பின்னாடி எப்படி வரும், வராதுன்னு தெரிவிக்கலாச்சா. அவன் கொடுப்பதற்கு பின்னாடி ஓடி வரடா. அப்ப இது எல்லாருக்கும் ஒக்கும், எல்லாருக்கும் ஒக்கும். என்ன இப்ப திருவரங்கத்தை என்ன தெரிவிக்கிறான்னா, நீங்க கேட்ட கேள்வி என்ன, நீர் மட்டும் நன்னா அவர்கிட்ட பேட்டி பண்ணிட்டு இருக்கிறே, எங்களுக்கு கிடைக்காத போட்டுக்க ஒண்ணுமே இல்லை. ரொம்ப பின்னாடி ஒண்ணு அருவனை எனக்கு மட்டும் உங்களுக்கும் வரும், எப்படி சேரவே சேராது அப்படின்னு தெரிவிக்கிறார். ஆக அந்த கவலையும் நீங்கள் பட தேவையில்லை என்று நமக்கு சமாதானம் அருளை செய்யும் விதமாக சுவாமி திருவரங்கத்தினார் இந்த பாசுரத்தை இந்த அமைத்தார். இந்த பாசுரத்திலே சின்ன பாடபேதம் உண்டு. பாடபேதம்னா சேவா கால கிரமத்திலே பாடபேதம் இல்லை. கொஞ்சம் ஜாகிரதையா புரிஞ்சுக்கணும். சேவா கால கிரமத்திலே பாடபேதம் கிடையாது. ஆனா வியாக்கியானத்துல சின்ன பாடபேதம் உண்டு. அது என்ன சுவாமி வியாக்கியானத்துக்குன்னு பாடபேதம் என்னன்னா, இந்த இடத்துல மறுபடியும் பாசனத்தை சொல்ற மாதிரி இருக்கும். அடல் கொண்ட நேமியன் ஆருயிர் நாதன் அன்று ஆரணச்சொல் கடல் கொண்ட ஒன்பொருள் கண்டளிப்ப என்ன இருக்கு இல்லையா. இதுல அன்று ஆரணச்சொல் கடல் கொண்ட ஒன்பொருள் இருக்கு இல்லையா. அன்றுன்ற சப்தத்தை, அன்றுன்ற சப்தம் இல்லாம என்றுன்னு மாற்றம் இருக்கலாம்னு சிலருடைய கருத்து. அப்பனா அடல் கொண்ட நேமியன் ஆரியன் நாதன் என்று ஆரணச்சொல் கடல் கொண்ட ஒன்பொருள் கண்டளிப்ப.
இப்படின்னு ஒரு பாசனம் இருந்திருக்கலாம்னு சில பேருடைய கருத்து. ஆனா அப்படின்னு முதலியே சொல்லிட்டேன், பாசுரத்துல இந்த பாடபேதம் கிடையாது. பாசுரம் சேவிக்கும் போது அடல் கொண்ட நேமி என் நாதன் அன்றாரணச்சொல் கடல் கொண்ட ஒன்பொருள் கண்டளிப்ப அன்றுதான் வருது. ஆனா அதே வியாக்கியானத்தை பார்க்கச்சே அந்த இடத்துல கொஞ்சம் பாடபேதம் இருக்கிற மாதிரி தோன்றது. இது சில பேருடைய அபிப்பிராயப்பட்டது. ஆனா அந்த அபிப்பிராயத்தை சொல்றாரு, அன்று என்ற சப்தத்தை எடுத்து என்று என்று இருந்திருக்கலாம். சரி சுவாமி, என்று இருந்தா என்ன என்ன அர்த்தம் கிடைக்கும்? அன்றுன்னு தான் திரும்பி பார்த்தோம். அன்றன கீதையை கொடுத்த அன்று, அன்னைக்கு யுத்தம் பண்ண மாட்டேன்னு சொன்ன அன்று அப்படின்னு கிடையாது. இப்ப என்றுன்னு வந்தா இதுல என்ன அர்த்தம்னா, அடல் கொண்ட நேமியன் ஆவியின் நாதன் என்று பாடமான போது என்றுன்னு போட்டிருக்கேன். அன்றுதான் உண்மை. ஆனா அன்றுதான் சேவிக்கணும். அடைய சொன்னதுக்காக நாங்க மாத்திக்கலாமான்னு கேட்டுறாங்க. அன்றுதான் உண்மை. ஆனா இந்த மாதிரியான ஒரு அபிப்பிராயம் இருக்குன்னு, ஏன்னா நாளைக்கு அடைய என்னென்ன எங்க ஆச்சாரம் கொடுத்திருக்காரோ அதெல்லாம் சொல்லிடுறேன். அப்ப என்றுன்னு பாடமான போது அப்ப என்ன, அடல் கொண்ட நேமியான சர்வேஸ்வரன் தானே ஆத்மாவுக்கு சேஷி என்று கொண்டு அடல் கொண்ட நேமியான என்ன பாருங்க, அடல் கொண்ட நேமியான சர்வேஸ்வரன் தானே பாருங்க, நேமியான சர்வேஸ்வரன் தானே ஆத்மாக்களுக்கு சேஷி என்று கொண்டு வேதத்தில் மறைந்து கிடக்கிற அர்த்தத்தை தரிசித்து கீதா முகேன அருளை செய்தார். இது பொருளும் என்று என்று சப்தத்துக்கு வந்து அடல் கொண்ட நேமியன் ஆரியன் நாதன், அந்த ஆரியன் நாதனான சர்வேஸ்வரன் தானே ஆத்மாக்களுக்கு சேஷி என்று கொண்டு அன்று கொண்டில்ல என்று கொண்டுனா வேதத்தில் மறைந்து இருக்கக்கூடிய அர்த்தத்தை எல்லாம் கீதா முகேன நமக்கு தரிசித்தான் அருளை செய்தான்னு இந்த அர்த்தம். அப்படின்னா அடல் கொண்ட நேமியன் ஆரியன் நாதன் என்று கொண்டால் எம்பெருமான் வேதத்தில் இருக்கும் அர்த்தத்தை எல்லாம் கொண்டு வந்து நம்மிடத்தில் கொடுத்தான்னு சொல்லலாம் அல்லவா? ஏன்னா மேல என்ன இருக்கு, ஆரணச்சொல் கடல் கொண்ட ஒன்பொருள் கண்டளிப்பேன் இருக்கணும். அப்ப இருக்கணும். அப்ப கடல் கொண்ட ஒன்பொருள் என்று இருக்குன்னு நமக்கு சந்தேகம் வரும். அப்ப கடல் கொண்ட என்பொருள்னு எங்க இருக்கு சுவாமி? கடல் கொண்ட ஒன்பொருள்னு எங்க இருக்கு அப்படின்னு சந்தேகம் வருமானம். அந்த கடல் கொண்டு ஒன்று இருக்கு, எங்க இருக்குன்னா உள்ள சுவாமி கடல் கொண்ட ஒன்பொருள் ஒண்ணு இல்ல, அடல் கொண்ட நேமின் ஆரியன் நாதன் தான் சர்வேஸ்வரன் அப்படின்னு இல்லையா? அப்ப கடல் கூட ஒன்பொருள் என்றால்னா இந்த பாசுரத்தில் இல்ல. அதாவது கண்ணன் அர்ஜுனனுக்கு உபனிஷத் அர்த்தங்களை எல்லாம் கொடுத்தான் என்பதுதான் இருக்கு. ஆனால் அந்த உபனிஷத் அர்த்தங்களை என்னன்னு பாசுரத்தில் இல்லையே. உபனிஷத் அர்த்தங்களை எல்லாம் கொடுத்திருக்கான்னு இல்லையா? அந்த உபனிஷத் அர்த்தம் என்ன அப்படின்னு பாசுரத்திற்கு இல்லாத அதுலய கண்ணன் அர்ஜுனனுக்கு உபனிஷத் அர்த்தங்களை கொடுத்தான் என்றுதான் இருக்கு. ஆனா அந்த உபனிஷத் அர்த்தங்களை என்னவென்று பாசுரத்துல கிடையாது. அந்த அர்த்தம் வரணும் இல்லையா? அதற்காக அன்று என்கிற சப்தத்தை எடுத்து என்று மாற்றிக்கொண்டால் இப்ப என்ன கிடைக்குது, அர்த்தம் கிடைக்குதுன்னா ஆரணச்சொல் கடல் கொண்ட ஒன்பொருள். எது ஒன்பொருள்னா அடல் கொண்ட நேமியன் ஆரியன் நாதன் என்பது. அப்ப வேதத்தின் பொருள் எதுன்னா அடல் கொண்ட நேமியன் ஆரியன் நாதன், அப்படி ஸ்ரீமன் நாராயணன் அர்த்தம். அப்படி ஒரு அப்ப கடல் கொண்ட ஒன்பொருள் அடல் கொண்ட ஒன்பொருள் எது என்றால் அடல் கொண்ட நேமியன் சங்கு சக்கரதாரியாக இருக்கக்கூடிய அவன்தான் அடல் கொண்ட நேமியன், அவன்தான் பதின் விஸ்வஸ்ய. ஆச்சரியமான அர்த்தம். இந்த மாதிரி ஒரு ஏதாவது இதை எப்படி எல்லாம் அது வந்து இந்த கோணத்துல அந்த கோணத்துல எப்படி எல்லாம் பாக்குறா பார்க்கணும் பூர்வாச்சாரிய. ஆனா இந்த அபிப்பிராயத்தோடு திருவரங்க அமுதனார் பண்ணியிருப்பாரா அப்படின்னு தெரியாது. பூர்வாச்சாரம் என்ன சொல்றதோ அப்படிதான் அடியன் தெரியும், அடியன் ஒண்ணுமே தெரியாது. அப்படி இருக்கச்சது அந்த பூர்வாச்சாரம் இந்த மாதிரி இன்னொரு அர்த்தத்தை இந்த ஒரு ரசிகர் தான் எடுத்திருக்காங்க. அதை வந்து எங்க சுவாமி சொல்லியிருக்கு. என்று ஒன்று சப்தம் வந்தா இன்னும் நல்லா ரசிக்கும்படியா இருக்கு. இருந்தாலும் அன்றுதான் அன்னைக்கு இருந்திருக்கு. அந்த அன்று சப்தத்தை கொண்டு வந்திருக்கு. அவன் தான் பதம் விஸ்வசிய, அவன் தான் ஆத்மேஸ்வரம். அடல் கொண்ட நேமியன் ஆரியன் நாதன் தான் பதம் விஸ்வத்துக்கு பதி, ஆருயிற்கு நாதன். அவன் தான் ஆத்மாவுக்கெல்லாம் பதி அப்படின்னு தெரிவிக்கிறாரு. ஆத்மேஸ்வரம் என்று உயிர்களுக்கு நாதன் என்று சொல்லிட்டளவா, அதுதான் உபனிஷதம். அதை
கீதையின் மூலமாக கொடுத்தான் பகவான்னு கொஞ்சம் மாத்தினா இன்னும் கொஞ்சம் திருப்திகரமா இருக்கு. அன்றுன்னா அங்க காலத்தை குறிக்கிறது. மறுபடியும் சொல்ல சொல்லுவோம். அடல் கொண்ட நேமியன் ஆரியநாதன் அன்று அப்படின்னா அன்னைக்கு கொடுத்திருக்காரு சுவாமி என்கிற சப்தத்துல அங்க வருது. இப்ப என்றுன்னு போட்டாச்சுன்னா என்ன அர்த்தத்தை கொடுத்தாரு, ஏது அர்த்தத்துக்கு, அதுதான் முக்கியம். கொடுத்தாருன்னு தெரியுது. நம்ம கொடுத்த காலத்தை காட்டிலும் கொடுத்த விஷயம் என்ன நமக்கு தெரியணுமோ. அந்த விஷயம் என்ன, அடல் கொண்ட நேமியன் ஆரியநாதன் தான் விஷயம். அந்த விஷயத்தை சொல்லதான் என்று சப்தத்தை போட்டா அந்த விஷயம் வந்துடும் அப்படின்னு தெரிவிக்கிறேன் இல்லையா. ஆக கடல் கொண்ட ஒன்பொருள் ஆரியன் நாதன் தானே என்று சொல்ல வந்த பகவான். அந்த நாதான பகவான் தான் ஆத்மாக்களுக்கு சேஷி, ஆத்மாக்களுக்கு சேஷின்னு தெரிவிக்கிறார். சரி, அப்ப வேதத்தில் மறைந்து கிடைந்த அர்த்தங்களை கீதையில் சொல்ல வந்தவன் பகவான். கீதையில் சொன்னான்னு சொன்னான்னா எங்க சொன்னான் சுவாமி, எத்தனை கேள்விக்கு பண்ணுவோம். கீதையில் சொன்னான் எங்க சொன்னான், வேதைஷ சர்வைகி அகமேவி வேத்யகா, வேதைஷ சர்வைகி அகமேவ வேத்யகா, வேதார்த்தம் நான் தான் சொல்லப்பட்டேன், வேதமே நான் தான், வேதமே நான் தான். அகம்யி சர்வயஜானாம் போக்தாத்த பரபிரவேச்சனத்துல இதையும் சொல்லிக்கிறார். அப்படின்னு வேதத்தால் நான் தான் சொல்லப்பட்டேன். வேதத்தில் அப்படின்னா வேதைஷ சர்வேகி அகமேவ வேத்யானா கீதையில எங்க சொன்னாலும் இந்த சொல்லியிருக்கான்னா சரி சுவாமி சொல்லிட்டு ஒத்துட்டேன். ஆரியன் இருக்கு, ஆரியன் நாதன் இருக்கு, அடல் கொண்ட நேமியன் ஆரியன் நாதன் இருக்கு இல்லையா. அப்ப ஆரியன் நாதனுக்கு என்ன சப்தம் அப்படின்னு ஆரியன் நாதன்னா அது எங்க இருக்குன்னா ஆச்சரியமா தெரிவிக்கிற பாருங்க. அதோஸ்மி லோகே வேதேஷ பிரதிதகா புருஷோத்தமகா, அதோஸ்மி லோகே வேதேஷே பிரதிஷகா புருஷோத்தமகா, நான் தான் இத்தனை லோகத்துக்கும் நாதன். மமநாதா ரங்கநாதா மமநாதான்னு கர்த்தத்திரத்துல சுவாமி எம்பெருமானார் தெரிவிக்கிறார் இல்லையா. அப்ப நான் தான் இத்தனை லோகத்துக்கு நாதன். ஆக வேதத்திலும் வேதத்தை உணர்ந்த ஞானத்திலும் அப்ப நானே புருஷோத்தமன் சொல்லப்பட்டேன். அப்ப ஞானத்தாலும் நானே புருஷோத்தமன். வேதத்தை உணர்ந்தவர்களும் என்னைத்தான் புருஷோத்தமனாக ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படின்னு தெரிகிறார். இதை எங்க தெரிவிக்கிறாரு, 15ஆம் அத்தியாயம். 15ஆம் அத்தியாயத்துல வியாபனாத்து பரணாத்து சுவாமியாத்து அந்யகா பஞ்சதசா திசகா 15ஆம் அத்தியாயத்துல ரொம்ப சுருக்கமான ஸ்லோகம் ஆளவந்தார் தெரிவிக்கிறாரு. பரமாச்சாரியன் ஆளவந்தார் வியாபனாத் அநேகமா ஆளவந்தார் ஸ்லோகத்தை வச்சுருந்தது நமக்கு நல்ல அர்த்தம் முடிஞ்சிடும். ஏன் சுவாமி கண்ணனம் பெருமான் கொடுத்தது அது கொஞ்சம் குழப்பமானதான் இருக்கும். இவர் நன்னா பிரிச்சு நமக்கு அப்படியே வாழைப்பட்டை ஊற்றி கொடுக்குற மாதிரி பரமாச்சாரியன் ஆளவந்தார் கொடுக்கிறார். வியாபனாத்து பரணாத்து சுவாமியாத்து அந்யகா பஞ்சதசா திசகா அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா. 15ஆம் அத்தியாயத்தோட சுருக்க ஸ்லோகம் 32 ஸ்லோகம்னு சொன்னேன். கீதார்த்த சங்கிரகம் அதை தெரிஞ்சுண்டா கீதையே அநேகமா அநேகமா பூர்த்தியா இல்ல, ஏதோ கொஞ்சம் தெரிஞ்சுட்ட மாதிரி கொள்ளலாம். ஏன்னா அந்த 32 ஞாபகம் வச்சுக்கணும். 32 ஞாபகம் வச்சுக்கணும்னா சுவாமி 32 என்ன சுவாமி ஞாபகம், அது மட்டும் இல்ல 32 ஞாபகம் வச்சுக்கிறது மட்டும். அந்த 32 ஸ்லோகத்துக்குள்ளே எந்தெந்த ஸ்லோகங்கள் எந்தெந்த அத்தியாயத்தை சொல்றது ஞாபகம் வச்சுக்கணும். எந்தெந்த ஸ்லோகங்கள் எந்தெந்த அத்தியாயத்தை சொல்றது ஞாபகம் வச்சுக்கணும். அப்பதான் கீதையுடைய விஷயம் என்னதுன்னு நமக்கு ஒரு தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னு தெரியல எதுவும் சொல்ல அந்யகா அதன் வியாபனாத்து பரணாத்து சுவாமியாத்து அந்யகா பஞ்சதசோ திசகான்னு அந்யகான்னு அந்யகான வேறுபட்டவன், பகவான் வேறுபட்டவன். யார் எதுக்கு நடத்துவோம், அடல் கொண்ட நேமியன் ஆரியநாதன், ஆரியநாதன் சப்தத்துக்கு உண்டான அர்த்தத்தை கீதையில இருக்கா. அடல் கொண்ட நேமியன் ஆரியநாதன் அந்த சப்தம் கீதையில இருக்கா. அப்ப கீதையில சொல்லப்பட்ட வேதேஷ சபை அகவேம வேத்தியகா அதை சொல்லிட்டோம். ஆரியநாதன் இருக்கா சுவாமி. அப்ப எல்லாருக்கும் வேறுபட்டவனா இருக்கணும் இருக்காரு. அந்யகான் இருக்கிறிய வியாபனாது பரணாது சுவாமியாத்து அந்யகா அப்படி இருக்க. அந்யகான்னா பகவான் வேறுபட்டவன். யாரை காட்டில் வேறுபட்டவன், அச்சித்தை காட்டில் வேறுபட்டவன், பத்தனை காட்டில் வேறுபட்டவன். பத்தாத்மன் அவனா பத்தாத்மா, பத்தாத்மாவை காட்டில் வேறுபட்டவன், முக்தாத்மாவை காட்டில் வேறுபட்டவன்,
நித்தியாத்மாவை காட்டிலும் வேறுபட்டவன். அப்படின்னா இங்க என்ன தெரியுது? 5 விஷயம் சொல்லியிருக்காரு. 5 விஷயத்தை வேற மாதிரி சொல்லியிருக்காருமா? அபுருஷகா, புருஷகா, உட்புருஷகா, உத்தர புருஷகா, உத்தம புருஷகா. அப்ப பகவான் ஈஸ்வரன் இருக்கானே, அவர் எப்படிப்பட்ட உத்தம புருஷன். அப்ப மீதில என்ன சுவாமி? அபுருஷன்னா என்ன, புருஷகா என்னென்ன, உட்புருஷகா என்ன, உத்தர புருஷகா என்னன்னா பகவான் உத்தம புருஷன். அதத்தான் ஆண்டாள் தெரிவு ஓங்கி உலகந்து உத்தமன். உத்தமன் சொன்னவனோ பகவான் உத்தம புருஷன். அப்ப அபுருஷகான்னா அச்சேதனங்கள் இருக்கு, நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய வஸ்துக்கள், ஞானம் இல்லாத தன்மை. அந்த கண்ணால பார்க்கக்கூடிய ஞானம் இல்லாதெல்லாம் அச்சேதனங்கள். அந்த அச்சேதனங்கள்லாம் அபுருஷகா. அடுத்து புருஷகான்னு சொன்னீங்களே சுவாமி, புருஷகான நாமதான் பத்தாத்மா. எங்கேயோ பார்க்க வேண்டாம், பத்தாத்மா அது நாமதான். சரி, உட்புருஷகா நமக்கு அந்த நிலை வந்துடும் வருமா சுவாமி? அதுதான் முக்தாத்மா. நாம எங்கிருந்து கல்வி எப்ப ராமானுஜருடைய திருவடி சம்பந்தத்தை பெற்றமோ அவருடைய அனுகிரகத்தாலே நம்ம நேர சிவகணும் வருமானோ, அங்க போனோம் நம்ம முக்தாத்மா ஆகணும். முக்தி அடைகிறோம்னா முக்தாத்மா பெறது. அந்த முக்தாத்மாவுக்கு என்ன சொல்றாங்க? உட்புருஷகா. அதுக்கப்புறம் உத்தர புருஷகா, அங்கேயே சாஸ்வதமா இருக்கா பாருங்க நித்யாத்மா, அவர்தான் உத்தர புருஷகானா. அதுக்கப்புறம் உத்தம புருஷன் தான் பகவான் ஸ்ரீமன் நாராயணன். தெரிவிக்கிறாரியா? இதுக்கெல்லாம் இது 6 உயிர். அடல் கொண்ட நேமியன் 6 உயிர். இந்த 6 உயிருக்கெல்லாம் நாதன். அப்படின்னா 4 பேர் இருக்கணும். அபுருஷகா, புருஷகா, உட்புருஷகா, உத்தர புருஷகா. இவ எல்லாருக்கும் யாரு? உத்தம புருஷனாக இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணன் 6 உயிர் நாதன். நன்னா புரியுது. அதத்தான் வியாபனாது, பரணாது, சுவாமியாது, அந்யதா பஞ்சதசோதிஷகா பரமாச்சாரன் ஆரம்பந்தா தெரிவிக்கிறாரியா? ஆக அப்படிப்பட்ட அப்ப உத்தம புருஷன் என்று தன்னைத்தானே பகவான் சொல்லிக் கொண்டாரா? அதத்தான் 15வது அத்தியாயத்துல இது ஆரம்பந்தா தெரிவிக்க வியாபனாது. ஆனா அதுக்கு அர்த்தமே சொல்லி வியாபனாதுன்னா தான் சகல சேதனர்களையும் வியாபிக்கிற படியாலே வியாபனாது. எல்லா சேத்தனையும் தான் வியாபிக்கிறார். விஸ்வம் விஸ்வம் அசக்காரகா பூதபவ்ய கரந்தசில் இடந்தொரும் இடந்திகள் பொருவதொரும் கரந்தெங்கும் பரந்துடன் இவையுண்ட கரணதான் வியாபனாது. அதுக்கப்புறம் பரணாத்து. பரணாதனா தானே எல்லாரும் தரிக்கிறபடியாலே தரிக்கிறான் இல்லையா? அந்த தரிக்கிறபடியாலே யார் சுவாமி தரிக்கிறார்? பரிக்கிறபடியால பர்த்தா. நான் பாரியாவை பரிக்கணும், அதனால பர்த்தான்னு பேரு. இவன் தரிக்கிறபடியாலே பரணாத்து. அப்புறம் தான் எல்லாரையும் தரிக்கிறார். ஏன்னா அவர் இல்லைன்னா அப்ரஹ்மாத்மக தத்துவமே கிடையாது. எந்த வஸ்து எடுத்துனா அது அச்சித்வா இருந்தாலும் சரி, சித்வத்வா இருந்தாலும் சரி, அதுல பகவான் உண்டு. அப்ப அவன் தான் தரிக்கிறான், அவன் இல்லைன்னா இல்லை. அதான் பரணாத்து. அப்புறம் சுவாமியாத்து. சுவாமியாத்துனா நாதனாக இருக்கிறான் இல்லையா? அதான் நாதன். 6 உயிர் நாதன். அந்த நாதனாக இருக்கக்கூடிய தன்மை சுவாமியானபடியாலே பகவான் சுவாமின்னு அமர்ந்தான தாசர்கள். அப்ப சுவாமியானபடியாலே சுவாமியாத்து. அதுக்கப்புறம் ஆக சுவாமியாத் என்பதுதான் இங்கு என்னது? 6 உயிர் நாதன். ஆக அடல் கொண்ட நேமியான சங்கு சக்கரத்தை தான் உயிர்களுக்கெல்லாம் நாதன். அடல் கொண்ட நேமி 6 உயிர் நாதன், அவன்தான் உயிர்களுக்கெல்லாம் என்று கடல் கொண்ட ஒன்பொருளான வேதார்த்தங்களை சொல்ல. அப்ப அடல் கொண்ட நேமி 6 உயிர் நாதன் என்று சொல்லக்கூடிய சிவன் நாராயணன் கடல் கொண்ட ஒன்பொருளான வேதாந்தங்களை சொல்ல அந்த அர்த்தங்களை எல்லாம் எம்பெருமான் என்ன பண்ணான்? கண்டு கீதையில் சொன்னான். இதுதான் அர்த்தம். அடல் கொண்ட நேமியன் 6 உயிர் நாதன் அந்த ஆரணச்சொல் கடல் கொண்ட ஒன்பொருள் கண்டு அடிப்ப. இது என்ன புரியுது? அப்ப இது வரைக்கும் என்ன தெரியுது? அடல் கொண்ட நேமியன் 6 உயிர் நாதன் சிவன் நாராயணன், அவன் எல்லாரையும் காட்டும் மேம்பட்டவன். அப்படிப்பட்ட அந்த மேம்பட்டவனா இருக்கிற அந்த பகவான் கடல் கொண்ட ஒன்பொருள் கண்டளிப்பேன் என்னன்னா, அப்ப என்ன அர்த்தம்? அந்த ஒன்பொருளாக இருக்கக்கூடிய வேதாந்தங்களை சொல்ல அதை என்ன புரிஞ்சுட்டு அந்த அர்த்தத்தை எல்லாம் சுவாமி ஸ்ரீமன் நாராயணன் கீதா மூலமாக கொடுத்தானோ, அதுதான் இதனுடைய அர்த்தம். கடல் கொண்ட ஒன்பொருள் கண்டளிப்ப. அப்ப அடல்னா என்னது? மிடுக்குன்னு பேரு. மிடுக்கு. சக்கரத்தாழ்வாருக்கு ஒரு மிடுக்கு இருக்கு.
ஒரு பார்த்தாலே நமக்கு திவாசம் என்ன இன்னைக்கும் இந்த சுதர்சன ஹோமம் அப்படின்னு சொல்ற பாருங்க, சக்கரத்துக்கு ஆச்சரியமான வைபவம். அதுக்கு பாவனத்துவம் போக்கியத்தை ரெண்டுமே உண்டு. அதனால அது மட்டும் இல்ல, எங்க ஒரு உற்சவம் ஆகட்டும், ஒரு புண்ணியாவசனம் ஆகட்டும், இல்ல பெருமாள் ஏட்டாருன்னா முதல்ல இவரு தான் போயிடுவார். சக்கரத்தோட ஏட்டாரா பாருங்க, பெருமாள் எழுவார். நமக்கெல்லாம் முன்னாடி யாரோ முன்னாடி போனா பின்னாடி வரணும் வச்சுட்டு காரணம் அரசாங்கம், அது மாதிரி சக்கரத்தை தான் முன்னாடி போறேன். அப்ப சக்கரத்தை பார்த்தாலே ஒரு மிடுக்கு தெரியணும். மிடுக்க பார்த்தாலே என்னன்னா, அந்த மிடுக்க பார்த்தாலே அநேகமான விரோதி போயிடும். மிர்ச்சூர் மோச்சைய மோச்சைய நம்ம சொல்றோமோ மூல மந்திரத்துல, அந்த மிர்ச்சோர் மோச்சைய மோச்சையா அந்த விரோதி போயிடும். ஆனா யாரும் கிட்டக்க நிற்க போவது கிடையாது. அதைத்தான் அடல் கொண்ட அடல் அப்படின்னு கடல் அன்னைக்கு அடல் தெரிகிறார். அதுக்கு பிறகு காசினி, இதெல்லாம் சுவாமி மணவாளம் அவருடைய பதபதார்த்தத்தை பார்த்துட்டு இருக்கேன். இன்னும் நம்ம இவருக்கு ஜியர் விலோகந்தியோட வியாக்கியானத்துக்கு ஒன்றும் வரல. இந்த காசினி, காசினா பூமி, அதெல்லாம் எங்கெங்க நமக்கு சந்தேகம் அதுக்கெல்லாம் அர்த்தத்தை கொடுத்துறாரு. காசினா பூமி, காசினியோ அப்படின்னு கிடையாது, பூமி. அந்த பூமி படி, படினா சுபாவம். ராமானுஜன் தன் படி இதுவேன்னு இருக்கு இல்லையா, படின்னா இதுதான் அவருடைய இயற்கையான தன்மை, சுபாவம்னா இயல்பு, அந்த இயல்பு. அப்ப ராமானுஜ இயல்பு இதுதான் அப்படின்னு தெரிவிக்கிறார். அடல் கொண்ட நேமியின் ஆறுநாதன் அன்று ஆரணத்தில் கடல் கொண்ட ஒன்பொருள் கண்பளிப்ப பின்னும் காசினியொரு இடரின் கண் வைக்கிறது அனுபவன் பொருள் கொண்டு அவர் பின் படரும் குணம் எம்மி ராமானுஜன் தன் படி இதுவே தெரிவிக்கிறார். இப்ப சுவாமி மணவாளமாவுடைய பதபதார்த்தம் என்ன, அவருடைய அந்த அவதாரிகை என்ன, ரெண்டு முற்று பெற்றது. மேற்கொண்டு திரிலோகஞ்சியுடைய வியாக்கியானம் 36ஆம் பாட்டு. ராமானுஜன் மண்ணு மாமலத்தால் அயரன் என்றீர், நாங்களும் அவரை வாசிச்சாலே ஒரு புரிஞ்சிடும். நான் சேவிக்கிறேன், சேவிக்கிறேன்னா நான் படிச்சாலே உங்களுக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிடும். ராமானுஜன் மண்ணு மாமலத்தால் அயரின் என்றீர், நாங்களும் அவரை ஆசிரியக்க பார்க்கிறோம், அவருடைய சுவாவமா இருந்தபடி சொல்லிக்கானே என்று கேட்க, பிரதிபட்சத்துக்கு பயங்கரனான திருவாழி ஆழ்வானை ஆயுதமாக உடையவனாய் சகல ஆத்மாக்களுக்கும் சேஷியானவன் உபயேச அப்ஜத்திலே வந்து சிநேகத்தாலே அர்ஜுனன் யுத்த நிபத்தமான் என்று கடலில் அழிந்து தரை கிடக்கிற ரத்னங்களை கொண்டு வந்து உபகரிப்பாரை போலே வேதாந்த சமுத்திரத்திலே குப்தங்களால் சாத்தியங்களான அர்த்தங்களை கீதா சாஸ்திர முகேன உபகரித்த பின்பும் இக்கலிகாலத்திலே சௌகிதங்கள் அவதானத்தாலே கிடக்க அந்த கீதாரூபமான அத்தியாத்ம சாஸ்திரத்தை வியாக்கியானம் பண்ணி உபதேசிக்கைக்கு அந்த லௌகிக ஜனங்களை ஸ்ரீ பத்ரிகாஷ்டம் அளவும் பின்தொடர்ந்து மகா குணமுடையோர் இல்லை கிடீர் என்று கொண்டு இப்படி இருந்துள்ள எம்பெருமானுடைய சுவாவம் இது என்று அருளி செய்கிறார். ஆச்சரியமான அவதாரியை தெரிவிக்கிறார் திரிலோகஞ்சிய சுவாமி. சுருக்கமா பார்த்தோம், இந்த விஷயத்தெல்லாம் முன்னாடி பார்த்துட்டோம். என்னன்னா 35ஆம் பாட்டுல இவர் ஒண்ணு சொன்னார், மண்ணு மாமலத்தால் அயரேன்னு அறிவினை என்ன இவ்வாறு அழைப்பதுவே அப்படின்னு முடிச்சாரணும். அப்ப இவெல்லாம் சிஷ்யாலாம் கேட்கிறா, திருவரக தமிழ் சிஷ்யாலாம் கேட்கிறா, ஒண்ணுமில்ல மண்ணு மாமலத்தால் அயரேன்னு சொன்னீர், நாங்களும் அவரை ஆசிரியக்க பாக்குறோம். இப்ப ஒதுக்கா போகுது காலட்சேபம் நன்னா கேட்டிருக்கான்னு அர்த்தம். காலட்சேபம் கேட்கறதுடைய பலனை என்ன தெரியுமா, சம்பாவனை சமர்ப்பிக்கிறதுலாம் பெரிய பலனா கிடையாது. அப்ப என்ன சுவாமி பலனா, சொன்னபடி அனுஷ்டானம் பண்ணணும், சொன்னபடி அனுஷ்டானம் பண்ணணும். அந்த அனுஷ்டானம் பண்ணியாச்சுனாலே அது பெரிய விஷயமா இருக்கும். அந்த அனுஷ்டானம் இல்லாதபடியா தான் காலட்சேபம் போயிட்டு சொல்றாலும் போயிட்டு வந்தான்னா அது இல்லையா சுவாமி, எங்களுக்கு இருக்கிற நிலையில அந்த அனுஷ்டானம் பண்றதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்குன்னு சொல்றா இல்லையா, பண்ணணும்னு எண்ணம் வந்துட்டா போதும், அதுவே வரணும்னா பிரயோஜனமே இல்லை. அது யாரும் குறையா சொல்லல. ஏன்னா காலட்சேபம் கேட்கணும் சுவாமி, கேட்டேன் அவள்கிட்ட காலட்சேபம் கேட்டியா, பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்ட்டு அது ஒரு பெருமையா எடுத்துட்டு சில பேர் வந்து காலட்சேபம் கேட்கிறா. அதை விட அறியா தவறா சொல்ல, கேட்கட்டும். கேட்டு முடிச்ச உடனே நம்மால ஆந்தனை அதை என்ன அனுஷ்டானம் சுவாமி, எங்களுக்கு வயசு 60, எங்களால் முடியல, எத்தையோ பண்ணிட்டு குழந்தைகள் இருக்கா, பேரன் பேத்திகள்லாம் இருக்கா, அவெல்லாம் பார்க்க வேண்டியது முடியல, ஆனா எனக்கு 12 விருப்பம் இருக்கு சொன்ன, அந்த விருப்பம் உண்மையா இருக்கும். உண்மையா இருந்துச்சுன்னா என்ன சுவாமி ஆகும்னா கிடைச்சிருமான்னா கிடைக்கும். எப்படி சுவாமி, ஏன்னா நம்முடைய திருவுள்ளத்தை தான் பகவான் பார்க்கிறார். நமக்கு அந்த திருவுள்ளம் இல்லைன்னு வச்சுக்கோ, அவர் அந்த காரியத்தை வரமாட்டார். ஒரு நிமிஷம், நமக்கு
இந்த மாதிரியான நிலை ஏற்படணும் அவர் சங்கல்பம் பண்ண நடக்குமா நடக்காத? ஆழ்வார் ஏன் சுவாமி ஆழ்வார்க்கு இத்தனை பிரபந்தம் இத்தனை வைபவம் என்னவா வந்தது? பகவத் அனுகிரகத்தால் வந்தது. அவரே தெரிவிக்கிறார், இடையில்லேன் ஒன்று அட்டகில்லேன் ஐம்புலன் வெல்லவில்லேன் கணவனாகி காலம் தோறும் பூப்பறி சேர்த்தகில்லேன் அவரே தெரிவிக்கிறார். நான் எத்தனையுமே பண்ணது இல்லையே, ஏன்னா எனக்கு கிடைச்சிருக்கேன்னா ஏன் அவருக்கு அந்த எண்ணம் இருந்திருக்கு. அப்ப அந்த எண்ணம் நமக்கு இருந்துட்டு ஏன் பகவான் அதை தலைக்கட்டி கொடுக்குறார். ஆனா அந்த எண்ணம் உண்மையா இருக்கணும், அதுதான் முக்கியம். உண்மையா இருந்துட்டு வச்சுக்க, அது சரி. உடனே இன்னைக்கு கேட்டுட்டு நாளைக்கு வந்துருவா சுவாமி அப்படியே எட்டி பார்த்துட்டு வந்துருப்பா. சிறிது சிறிது சங்கம் சிரிச்சிறிதே எண்ணெயில விழியாகும்னு அந்த சிறிது சிறிது சிறிதுதான் அது அப்படி ஒருமே தவிர நிச்சயமா வராது. இதுக்கு சொல்ல வந்தோம்னா இங்க இதுக்கு சொல்றது எதா ஆக மண்ணு மாமனத்தால் அயரேன் நாங்களும் ஆசிரியத்தை பார்க்கிறோம். திருவரங்கத்தவனுடைய பாசுரத்தை கேட்டு 4 பேர் வந்திருக்கா. 4 பேர் வந்துட்டா. வந்தவொடனே இப்ப சுவாமியின் சுவாவம் எப்படிப்பட்டதுன்னு அவன் கேட்கிறான். நாங்கெல்லாம் வருமே எங்களை ஏற்றி பாரு. அந்த சந்தேகம் இருக்கும் நிறைய பேர். ஏன்னா அந்த சந்தேகம் இருக்கிறபடியால் தான் பிராட்டிக்கிட்ட நம்ம போறோம். புருஷகாரம் பண்ணிச்சுன்னா அவர் எடுத்துக்கிறாரு. அவன் ரெக்கமெண்டேஷன் பண்ண ரெக்கமெண்டேஷன் தான் புருஷகாரம். இத்தனை பாவம் பண்ணிருக்கீங்க சுவாமி, அவர் நம்ம ஏத்துப்பாரா? ஒரு அடி ஒடிச்சாருன்னா அது திரும்பி வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணலான்னா அவருக்கு வேண்டப்பட்டவர் யாரு இருக்கான்னு பார்ப்போம். அவரு கிட்ட போவோம். கிட்ட போறோன்னே அவ கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணானோன்னா அவ வேண்டப்பட்டவர் யாரு? ரொம்ப வேண்டப்பட்டவர் அவரே. இவர் அந்த அளவுக்கு இருக்கிறார் இல்லையா? ஆனா சுவாதந்திரம் இல்லாதவர் யாரு? அந்த பிராட்டித்தன அவர்கிட்ட போன ஒதுங்கினோம், அவ திருவடியில ஒதுங்கினோம் வச்சுக்கோம். ஒதுக்கியாச்சுன்னா அவ பார்த்துக்கிறார். அதே போல இங்க என்ன ஆச்சுன்னா இவாளுக்கு இப்ப சந்தேகம். நாம இத்தனை திருவரங்கத்தை என்னவோ சொல்லிட்டு இருந்தோமே, இப்ப அவருக்கு கிடைச்சிட்டு நமக்கு கிடைக்குமா? அப்ப அவ சுவாவம் சொல்லணும். நீங்க நினைக்கிற மாதிரி ராமாவுடைய சுவாவம் இப்படிப்பட்டதில்ல கேட்ட. அப்ப முதல்ல அந்த சுவாவத்தை சொல்லணும். அந்த சுவாவத்தை சொல்றதுக்கு முன்னாடி ஆருயிர்நாதன் அந்த கீதாச்சரண முதல்ல விளக்குறார். அடல் கொண்ட நேமியன் ஆருயிர்நாதன் அண்டாரணச்சல் கடல் கொண்ட ஒன்பொருள் கண்டனை பண்திய அந்த கீதாச்சரணம் முதல்ல விளக்கார். அப்ப பிரதிபட்ச நிரசனம் கண்ணனுக்கு உரித்தானது. அவன் கையில பிடித்த சக்கராயுதத்துக்கு உரித்தானது. பிரதிபட்சம்னா சக்கரத்தை கண்டாலே பயந்து ஓடுற. அப்ப கண்ணன் பெருமாவுடைய நிலை என்ன? சக்கராயுதம் பிடிச்சிட்டு கிடையா. அப்படிப்பட்ட ஆழியானை பிடித்தவன் அவர் எப்படிப்பட்டவர்? எல்லா உயிர்களுக்கும் சேஷி. ஆருயிர் நாதன், எல்லா உயிர்களுக்கும் சேஷி. இந்த நாதன் சேஷின்னு நாடியா மணவாள மாவளி சேஷின்னு தான் எடுத்துருக்க. அதையே அப்படியே எடுத்துருக்க. இந்த இடத்துல பாருங்க, வில்லோகஞ்சிய சுவாமி மணவாள மாமனிக்கு பிற்பட்டவர். மணவாள இத்தனைக்கும் இவருடைய பில்லோகஞ்சியுடைய வியாக்கியானம் தான் விபுலமான வியாக்கியானம். மணவாள மாவுடைய வியாக்கியானம்னு சொல்ல முடியாது. பதபதார்த்தம் அவதாரிகம் தான் எடுத்துட்டு இருக்கா. அப்படிதான் கிரந்த புஸ்தகத்துல அப்படிதான் போட்டிருக்கா. அப்ப சிறிய வியாக்கியானம் வச்சிருந்தா கூட அவருடைய வியாக்கியானம் என்னவோ அதே தான் எடுத்துக்க. இவர் சேஷின்னு எடுத்துக்கார். நாதம்னா சேஷின்னு எடுத்துக்கார் மணவாளமணி. அதே இவர் எடுத்துக்கார். அப்ப நாதன்னா அப்படின்னா நாதர்கள் எல்லாம் பத்தியா இருக்கின்ற அவசியம் எடுத்துக்கார். நாதன் இருக்கான். அவெல்லாம் பத்தியா இருக்கின்ற அவசியமே இல்லை சுவாமி. பத்தியா இருக்கிறவன்னா ரட்சகனா இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. இதான் நமக்கெல்லாம் பத்தின்னு நிறைய பேர் சொல்றா இல்லையா? நிறைய உண்டு. நிறைய தேவதாந்திரல இந்த பத்தி அந்த பத்தி அப்படின்னு பேரை சொல்ல விரும்பல. அவெல்லாம் ரட்சகனா இருக்கின்ற அவசியம் இல்லை. முதல்ல நாதர்களா இருக்கிறவெல்லாம் பத்தியா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. பத்தியா இருக்கிறவெல்லாம் ரட்சகனா இருக்கின்ற அவசியம் இல்லை. ரட்சகனா இருக்கிறவெல்லாம் பத்தியா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. எப்படி வேணா நம்ம உலகத்துல இலக்கில இருக்கணும். ஆனால் பகவான் எடுத்து இந்த பம்பே கிடையாது. என்னன்னா விஸ்வபதி தான் லோகத்துக்கு சேஷி. இந்த லோகத்துக்கு சேஷி விஸ்வபதி. அப்ப எல்லாம் அவன் தான். அப்ப சகல ஆத்மாக்களுக்கும் சேஷி அவன். அதனாலே சேஷியானவன் வரையில் அப்ப அடல் கொண்ட நேமியன் ஆரியநாதன் அவனா எல்லாருக்கும் பகவான் சேஷி. இப்ப அன்று ஆரண சொல் கடல் கொண்ட ஒன்பொருள் கண்டளிப்ப. இனிமேதான் நீங்க ஜாகிரதையா கேட்கணும். இந்த அன்று சப்தத்தை சுவாமி வில்லோகஞ்சிய சுவாமி ரொம்ப ஆச்சரியமா எடுக்கிறார். பெரிய வாத பிரதிவாதங்களை வைக்குமா போல வைத்து ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்க பாருங்க. அன்று அப்படின்னு இருக்கு இல்லையா? அதான் இப்ப விளக்க பாரு. அன்று
அடல் கொண்ட நேமியன் ஆரியன் நாதன் அன்று ஆரண சொல்லியிருக்கணும். இதுல அன்ற மட்டும் தனியா அடிச்சுப்போம். அப்ப அன்றுங்கிற சப்தம் ஒரு காலத்தை குறிக்கிறதுன்னு பார்த்த போனோம். இப்ப பிரலோகஞ்சியர் என்ன தெளிவா பாருங்க, அன்று அப்படின்னு தெரிவிக்கிறா பாருங்க. அப்ப ரெண்டு சேனைகளுக்கு நடுவே, அதாவது அஸ்தானே ஸ்நேக காருண்யே முன்னாடி பார்த்தோம். அஸ்தானே ஸ்நேக காருண்ய அப்படின்னா அந்த எதிரிகள் எல்லாம் நம் பந்துக்கள்னு நினைக்கின்றானோ அர்ஜுனன். எதிரிகள் இவெல்லாம் எதிரிகள், துரியோதனாதிகள்லாம் எதிரிகள், கௌரவர்கள்லாம் எதிரிகள். ஆனா இத்தனை நாள் எதிரி எதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு என்ன பண்ண, அவளை பார்த்த உடனே ஓ நம்முடைய பந்துக்களாச்சே, நம்முடைய பந்துக்களாச்சே, அவளை போய் கொல்லணுமா, அவளை போய் கொல்லணுமான்னு நினைச்சானு அர்ஜுனன். அப்ப இந்த இடத்துல என்னன்னா பந்துக்களிடத்துல தேவையில்லாத ஸ்நேகம். ஆழ்வாரு ரெண்டு விதமான பந்துக்கள் சொல்றார். 8ஆம் 10ஆம் திருவாய்மொழி கடைசி பாத்திரம் நெடுவார்க்கடவை பதிகம், அந்த பதிகத்துல கடைசி பாத்திரம் எந்தெந்த பந்துக்களை நல்ல ஆசீர்வாதம் பண்றார். நல்ல பதத்தால் மனைவாழ்வார் கொண்ட பெண்டீர் மக்களே நல்ல கோட்பாட்டு உலகங்கள் பாசனத்திலே. அதுக்கப்புறம் அடுத்த பாசனம் வந்தது, ஏதோ 10 மாதம் தள்ளியாவது சொல்லியிருக்காமனும் அந்த பந்துக்களை வேண்டாம். கொண்ட பெண்டீர் மக்களுட்டார் சுட்டத்தவர் வீரரும் கண்ணதோடு மற்றதல்லால் காதல் மற்றியாதும் இல்லை, அந்த பந்துக்களை வேண்டாம் வேண்டாம், தருடு 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 அப்படின்னு சொல்றார். இப்ப இங்க என்ன ஆயிடுச்சுன்னா தேவையில்லாத பந்துக்கள், அந்த பந்துக்களுடைய ஸ்நேகம். அஸ்தானே ஸ்நேக காருண்ய முன்னாடி பார்த்தோம், அந்த ஸ்நேகம் வச்சுட்டான். அதுக்கு மேல அந்த இதனால ஸ்நேகம் இருந்தபடியான அவளை கொள்ளணுமா, அவளை கொள்ளணுமா அப்படின்னு யுத்தத்திலிருந்து கை வாங்கினோம். வேண்டாம் 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 பண்ணா யுத்தத்திலிருந்து கை வாங்க, இனி நான் யுத்தம் பண்ண மாட்டேன், யுத்தம் பண்ண மாட்டேன்னு கை வாங்கினா. இனி கீதாதேவன் கீதையை சொல்ல போறார். ஒரு அப்படி சுருப்பா சொல்றேன், ஏன்னா அந்த சரித்திரங்கள்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் எதனால கீதை வந்ததுன்னு. இப்ப கீதாதன் கீதை சொல்ல போறார். அர்ஜுனன் சொன்ன விஷயம் முடிஞ்சிருச்சு. என்ன ஒரு அழுக, கிட்டத்தட்ட முதல் அத்தியாயம் 2ஆம் அத்தியாயம் பாதி வரைக்கும் ஒரு அழுக. அப்படின்னு அது கண்ணன் பண்ணுதுன்னா என்ன, மேல கண்ணன் மேல விளக்குற என்ன, கடலிலே அழுந்து தரைப்பட்டு கிடக்கிறா போல ரத்னங்களை கொண்டு வந்து உபகரிப்பாரை போல வேதாந்த சமுத்திரம் இருக்கு இல்லையா, அந்த சமுத்திரத்திலே என்னென்ன சாத்தியங்களா இருக்கக்கூடிய அர்த்தங்கள், அந்த அர்த்தங்களை கீதா முகனே அந்த அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணி அருளினான். பண்ணி அருளின பின்பு அப்ப எங்கெங்கோ கடலில் அழுந்து கிடக்கிற அர்த்தங்களை எல்லாம் கீதா சாஸ்திர முக்கேன கொண்டு வந்து இட்டான் அப்படின்னு சொன்னார். இட்டுன்னு சொன்ன உடனே இப்ப கடைசியில் என்ன சொல்லி பார்த்து போனோம். இல்லெல்லாம் அர்ஜுனா இதெல்லாம் நீ இவாளுக்கு சொல்லாதே, அவளுக்கு சொல்லாதே, அவளுக்கு சொல்லாதே, நான் உனக்கு சொல்லிட்டேன், என்னமோ சொல்லிட்டேன் நான் உனக்கு, இப்படிப்பட்ட அர்த்தங்கள் நடுமட்டத்துல கொண்டு உனக்கு சொல்லிட்டேன், இந்த மாதிரி என்ன இவாளுக்கு சொல்லாது அவளுக்கு சொல்லாதுன்னு சொல்லிட்டு இருந்தா. இந்த விஷயத்தை பராசர பட்ட நஞ்சியிட்ட காலசம் பண்ணிட்டு இருக்க. இதெல்லாம் அங்கங்க அர்த்தமாக எடுத்திருக்காரு நம்முடைய பெண்பழகராம் பெருமாள் சீயர். நஞ்சிய பராசரம் கட்டிட்டு இருக்காரு. பண்ணிட்டு இருக்கச்சே இப்ப ஒரு சந்தேகம் வந்துருச்சு நஞ்சியர். என்னங்க உடனே நஞ்சியர் கேட்கிறார். என்ன கேட்கிறேன்னா, இப்ப கண்ணன் வந்து அர்ஜுனை பார்த்து, அர்ஜுனா நான் அவனுக்கு உபதேசம் பண்ணிட்டேன், ஆனா நீ இவாளுக்கு சொல்லாது அவளுக்கு சொல்லாது, அவளுக்கு இன்னன்னாருக்கு சொல்லாது இன்னன்னாருக்கு சொல்லாதுன்னு சொல்றா இல்லையா, யாராக்கு சொன்ன, என்னிடத்தில் அசூயை யாரெல்லாம் பண்ணுகிறார்களோ அவளுக்கு சொல்லாது. கண்ணன்னா முகத்தை திருப்பிக்கிறாளோ அவளுக்கு சொல்லாது. என்னிடத்தில் நம்பிக்கை இல்லாதவனுக்கு சொல்லாது, என்னிடத்தில் நம்பிக்கை இல்லாதவனுக்கு சொல்லாது, இந்த சாஸ்திரத்தின் மேல் நம்பிக்கை இல்லாதவனுக்கு சொல்லாது. அதற்கு மேற்கொண்டு இவாளுக்கு சொல்லாதே அவளுக்கு சொல்லாதே அவளுக்கு சொல்லாதுன்னு ஒவ்வொன்னா சொல்லிட்டே வந்துட்டே இருக்கான். அது மாதிரி அவைதிகளுக்கு, அவைதிகள்னா சாஸ்திர நம்பிக்கை இல்லாதவருக்கு, அவளுக்கு தான் சொல்லாதே சொல்லிட்டு இருக்கா, சொல்லிட்டே இருக்கான். சொல்லிட்டே இருக்கச்சே இப்ப இந்த மாதிரி சொல்லாதே சொல்லாதன்னு நஞ்சு என்ன கேட்ட பராசரப்பட்ட இந்த மாதிரி சொல்லாதுன்னு கேட்டுக்காரு. சரி, இப்ப இந்த கீதா சாஸ்திரம் வாங்கிக் கொள்வதற்கு அர்ஜுனன் தகுதி படைத்து வந்தானா அப்படின்னு அர்ஜுன பரீட்சை பண்ணி கொடுத்தாரா நேரா கொடுத்தாரா கேட்டேன். நானே சில காலக்ஷேபங்கள ரகசிய கிரந்த காலக்ஷேபம் வச்சுட்டு இருக்கோம். அந்த ரகசிய கிரந்த காலக்ஷேபம்னாலே இன்னாருக்குதான் சொல்றது இன்னாருக்கு சொல்லப்படாதுன்னு ஒரு வரம்பு இருக்கு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல. அந்த வரம்பு படிதான் இது வரைக்கும் நம்ம கடைபிடிச்சுட்டு இருக்கோம். ஏன் சுவாமி சொல்லப்படாது அப்படின்னா அந்த யோகத்தை வேணும். அதே போல கீதா சாஸ்திரம் தெரியும்னா முதல்ல நம்பிக்கை இருக்கணுமே, கண்ணன் மேல ஒரு அபிப்பிராயம், நல்ல அபிப்பிராயம் இருக்கணுமே.
சாஸ்திரம்னு நம்பணுமே. அதெல்லாம் என்ன, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, நீங்க சொல்லுங்கன்னா அது சொல்ல முடியாது. அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தான் கண்ணன். இப்ப நஞ்சியர் என்ன கேட்கிறேன்னா, அதே பரீட்சையை அர்ஜுனன்ட்ட பார்த்தானான்னு கேட்டார். பார்க்கணுமானோ அதே பரீட்சை அதே விதி என்ன பண்ணணும்? ஓ, அர்ஜுனனுக்கு என் மேல நம்பிக்கை இருக்கா, சாஸ்திர நம்பிக்கை இருக்கா, அதுக்கப்புறம் அவன் இதெல்லாம் மறைவானா, இதெல்லாம் உண்டானா, எடுத்து பேசிட்டு இருக்கான் நிறைய வாட்டி. அப்படி இதெல்லாம் உண்டா உண்டா உண்டான்னு கேட்டு இருக்கான். அர்ஜுனன் எப்படிப்பட்டவன் பரீட்சையை பண்ணலையே நஞ்சி இருக்க பராசர் வட்டம் சமாதானம் சொல்றார். ஓ, ஒண்ணுமில்ல, அன்னைக்கு திரௌபதி மானபங்கம் படித்த போது ஒரு பிரதிஜை பண்ணாலும் விரித்த கூந்தலை முடிக்கணுமோன்னு அது கூந்தலை விரிச்சுட்டே இருக்கான். இன்னைக்கு கூந்தலை விரிச்சா அழகுன்னு நினைச்சுட்டு இருக்கான். கூந்தலை விரித்தாலே அதுக்கு அர்த்தமே வேறு, ஏதோ ஒரு அனர்த்தம் நடக்க போறதுன்னு அர்த்தம். இன்னைக்கு அதை எதுவும் சொல்ல வரல, இது சொல்லணும். அப்படி இருக்கச்சேது ஆஹா, அப்ப இந்த விரித்த கூந்தலை முடிக்க கண்ணன் பண்ணா தூஜ்ய சாரணங்கள் அத்தனையும் பண்ணுவான். தூது கொண்டான், செத்தார வீட்டு சாவாத நோக்கி குருவம் எடுத்ததில் கேர நடாத்தினதே தெரிவிக்கிற ஆச்சாரதே காரணம். இது சொல்லணும், அத்தனையும் பண்ணணும். அவருடைய விருத்த குரலை காண சகிக்க மாட்டாதபடியாலே கண்ணன் என்ன பண்ணா, மூளையில் கிடந்த ரத்னங்களை எல்லாம் நடுமுற்றத்திலே கொண்டு இட்டான் அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா, முடிஞ்சிட்டான் இல்லையா. இப்போது இட்ட ஒண்ணு பதன்னு பயப்படுறாங்க. பயப்படுறான். ஏன்னா ஓ, கொண்டு வந்து வச்சுட்டு ஏன்னா இவனுக்கு அந்த நிலையில அர்ஜுனனுக்கு பார்க்கவே இல்லை, பார்க்காமே கிடுகிட்டு கொடுத்துட்டான். ஏன் திரௌபதியை பார்த்தா இவனுக்கு முதல் யுத்தம் பண்ண வைக்கணுமே. இந்த கீதா சாஸ்திரம் யுத்தம் பண்ண வைக்க வேண்டிய சாஸ்திரம் தானே. இது ஆச்சாரியத்துக்கு ரொம்ப நல்லா எடுத்துக்காரு. திருவாய்மொழிக்கும் பகவத்கீதைக்கும் ஒரு கம்பாரிசன் பண்றது எக்ஸலண்டா இருக்கும். ஆச்சாரிய கிரந்தமே ஆழ்வாவுடைய திருவுள்ளம். அந்த திருவாய்மொழிக்கு உண்டான வைபவம் என்ன, இது கொண்டான வைபவம் வேற எதுக்குமே கிடையாது. பார்த்துட்டுதான் இருக்கும். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்படி இருக்கச்சேது அந்த ரத்தனத்திலே கொண்டு விட்டுட்டனே பதன்னு பயப்படணும் பட்ட சாதிப்பாராம். கடைசியில உண்மை புரிஞ்சது கண்ணனுக்கு. ஓ, இந்த ரத்தனத்துல கொண்டு போய் எங்கேயோ நடுமூட்டத்துல போட்டோமோ, இந்த ரத்தனத்தை இவாளுக்கெல்லாம் கொடுக்கப்படாது அப்படின்னு, இவாளுக்கு கொடுக்காத அவாளுக்கு கொடுக்காத கொடுக்கணும், அவளுக்கெல்லாம் பரீட்சை பண்ணி கொண்டு வந்து கொடு அப்படின்னு தெரியாத. இனியாவது ரத்தனங்களை ஜாகிரதையா வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாருயா. எதனால? திரௌபதியின் விரித்த குழலை காண சகியாமையாலே அர்த்தத்தை கொடுத்தாரு இல்லையா. இப்ப பதன்னு பயப்படான்னு தெரிவிக்கிறாரியா. இப்ப உலகத்துல அருளி செய்து யார் இந்த மாதிரி யார் அருளி செய்வார்? உபதேசம் யார் பண்ணுவார்? உபதேசம் பண்ணணும்னு கண்ணனம் பெறவா பண்ணிருக்கான். உபதேசம் பண்ணணும்னாலே அதுக்கு 4 பேர் தான் எடுத்துக்காரு. ஆச்சாரியக்காரர் எடுத்துக்கார். தாய்க்கும் மகனுக்கும் தம்பிக்கும் இவருக்கும் இவரை அடிபணிந்தவருக்குமே இவை இருப்பது. தாய்க்கும் மகனுக்கும் தம்பிக்கும் இவருக்கும் இவரை அடிபணிந்தவருக்குமே இவை இருப்பதுன்னு தெரிவிக்கிறார். அப்படின்னா தாய் சீதா பிராட்டி எத்தனை உபதேசம் பண்ணா, அது பழிச்சதோ இல்லை, அது வேற விஷயம். தாய்க்கும் மகன் பிரகலாதன் தந்தைக்கு எத்தனை உபதேசம் பண்ணான். தாய்க்கும் மகனுக்கும் பிரகலாதன், அது தம்பி விபீஷணன் எத்தனை என் குலத்தை கெடுக்க வந்த கோடரி காம்பேன்னு காலால எட்டு உதைத்தார். இருந்தாலும் எத்தனை உபதேசம் பண்ணான் கேட்டான்னு கேட்கிறார். தாய்க்கும் மகனுக்கும் தம்பிக்கும் இவருக்கும் தான் முக்கியம். இவர் என்று சொல்லக்கூடிய அந்த சப்தம் சுவாமி நம்மாழ்வார். இவர்னா நம்மாழ்வார். அவரும் சொன்னால் விரோதம் எது ஆகிலும் சொல்லுவன் கேள்வினோ என்னாவிலின் கவியான் ஒருவருக்கும் கொடுக்கிறேன்னு அவரும் உபதேசம் பண்ணார். அதுக்கப்புறம் இவரை அடிபணிந்தவருக்குமே இவர் இருப்பது உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி. இப்படி இந்த 5 பேருக்குதான் இந்த சுவாவம் இருக்குன்னு தெரிவிக்கிற. இதுக்கு சொன்னா ஆகா, அதனால்தான் கீதாச்சாரியன் கொடுத்த கீதார்த்த அர்த்தத்தை கீதா பாஷ்யத்தை கொடுத்தான். அந்த பாஷ்யம் பண்ணி அதற்கு உலகோர்கள் அறியும்படி மேல வரப்போகுது. ராமானுஜன் மேல வரப்போகுது. செம்மை பொருள் தெரிய பாரினில் சொன்ன ராமானுஜனை பணியும் நல்லோர் சீரினில் சென்று பணிந்து என் ஆவியும் சிந்தைமேனு அந்த பாசனத்துல எடுக்கப்படுறாங்க. வந்தன அப்படி இருக்க செய்து அந்த கீதா சாஸ்திர முக்கியம் இதெல்லாம் கொடுத்துருக்காரணும். ஆக கீதா அவன் தான் இத்தனை கொடுத்தான். இப்ப கலியுகத்தில் லௌகிகர்கள் பகவசாக்கரத்துல கிடக்கிறார். இந்த லௌகிகரம் எங்க இருக்கா? அந்த பவசாக்கரத்து கிடக்கிறா இல்லையா? அந்த பவசாக்கரம்னா சாகரம்னது பெரிய சமுத்திரம். ஏன்னா சம்சாரம் கூறும் அனந்த கிளேச பாஜனம் இல்லையா? அப்படிப்பட்ட சமுத்திரத்துல கிடைக்கிறபடியாலே
கீதா ரூபமான ஆத்மாத்ம அத்தியாத்ம சாஸ்திரத்தை ஒரு மூலையில் நிக்கிறது, அதை கொண்டு வந்து அதை நல்லா மாத்தி அதுக்கு வியாக்கியானம் பண்ணி அந்த வியாக்கியானம் ஏன்னா அது வியாக்கியானம் இல்லாதபடியில் தான் அதனால் பட்டு போயிடுச்சு. அது ரொம்ப உயர்ந்ததுதான், நல்ல உயர்ந்ததுதான். அந்த உயர்ந்தது அதுக்குண்டான அர்த்தம் ஒண்ணுமில்லை. திருவாய்மொழியாகட்டும், நம்முடைய 4000 திவ்ய பிரபந்தமாகட்டும், இதெல்லாம் ஏன் சொன்ன இவ்வளவு உயர்ச்சியா இருக்கு? இவ்வளவு உயர்ச்சியா இருக்கிறது என்ன காரணம்? காரணம் என்ன? ஆழ்வார் பாசுரம் காரணம். அது மறுக்கல. ஆனா அந்த பாசுரம் மட்டுமே இருந்தா அது உயர்ச்சி வந்துருமான்னா பூர்ணத்துவம் வராது. பூர்ணத்துவம் வராதுன்னு என்ன சொல்ல, ஆச்சாருடைய வியாக்கியானம் இல்லைன்னா இன்னைக்கு அவ்வளவுதான் தெரியுமானா தெரியாது. அவ்வளவு தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுவும் முக்கியமா அதுக்கு வித்திட்டவர் யாருன்னா வியாக்கியான சக்கரவர்த்தி. ஸ்ரீமத் கிருஷ்ண சமாத்வாய நமோ யாமுன சோனவே எத் கடாட்சைக லட்சானாம் சுலப ஸ்ரீதர சதா. அப்பனா அந்த பெரியவாச்சாண்டிய அவருடைய திருவடி பலம் நமக்கு கிடைச்சிட்டுனா சுலபமாக ஸ்ரீதருடைய அனுகிரகம் கையிலங்கு நெல்லிக்கணிக்கோடு கிடைக்கிறது இந்த ஸ்லோகமே சொல்றது. ஸ்ரீமத் கிருஷ்ண சமாப்வாய நமோ யாமன சோனவே எத் கடாட்சைக லட்சானாம் சுலப ஸ்ரீதர சதான் தெரிவிக்கிறதைய எதுக்குன்னு வந்தா அப்ப 4000 பாசுரத்துக்கும் பூர்ணமான வியாக்கியான சக்கரவர்த்தி இல்லையா? அதனாலதான் இத்தனை பிரசித்தி. ஆழ்வார் பாசுரம் 4000 திவ்ய பிரபந்தம்னா இத்தனை பிரசித்தி. ஆழ்வார் மட்டும் காரணம் அல்ல. அதுதான் மணவாளமாக என்ன தெரிவிக்கிறாச்சுமா, ஆழ்வார்கள் வாழி அருளி செயல் வாழி சொல்லிட்டார். அதோட நிறுத்திருக்கலாமோ? தாழ்வாது மேல் குறவர் தாம் வாழின்னு எடுத்தார். நான் பாருங்க, தாழ்வாது மேல் குறவர் இந்த இடத்துல பாருங்க, இந்த தாழ்வாதியில் மில்னு சொல்றோம், தாழ்வாதியில். ஆனா எந்த விதமான குறைபாடு கிடையாது, குறையே கிடையாது. அது எதுக்கு போட்டிருக்காரு? குறவர்கள் என்று சொல்லக்கூடிய ஆச்சாரியருக்கு தாழ்வாதியில் போட்டிருக்காரு. அதே விசேஷணத்தை ஆழ்வார்கள் போட்டுக்கலாமோ? தாழ்வாதியில் ஆழ்வார்கள், தாழ்வாதியில் அருளி செயல்கள், தாழ்வாதியில் குறவர்கள் அப்படின்னு போட்டுக்கலாமோ? கடைசியில தாழ்வாதியில் குறவர் தாம்பாவின்னு போட்டிருக்காரு. அதே அந்த விசேஷ சப்தத்தை ஆழ்வார்கள் போட்டுக்கலாம், அருளி செயல்களும் போட்டுக்கலாம். ஆனா ஆழ்வார்களாட்டும் அருளி செயல்கள் அவர்கள் வந்த காரியத்தை முடிச்சுட்டா கிளம்பி போயிட்டா. ஆனா அதை பிரகாசப்படுத்தினது யாருன்னா தாழ்வாதிவில் என்று சொல்லக்கூடிய குருவாச்சாரியர்கள். அதனாலதான் இத்தனை வைபவம் 4000 திவ்ய பிரபந்தத்துக்கு ஆழ்வார் அருளி செயல் நடைய பகவான் கேட்கிறான். அத்தனை தினம் கொண்டாட்டம் நடக்கிறது. இன்னொன்னு சொல்லிடுறேன், இதே தமிழ் பாசுரம் தான் நாயன்மார்கள் பண்ணியிருக்கான். இந்த வைபவம் தானே இல்லையே. ஏன் சுவாமினா அவள் குரு பரம்பரை கொண்டு வந்து 4000 பண்ணிருக்கலாமான்னு இல்லையே. எதனால பண்ணல? வியாக்கியானம் இல்லை. அதை குறை சொல்றதுக்காக சொல்ல, வியாக்கியானம் இல்லை. இங்க பெரிய வியாக்கியானம் கொடுத்திருக்காருன்னா அவர் தான் இந்த 4000 அப்ப அதுதான் தெரியும். அதனால அப்படிப்பட்ட முன்னோடியா இருந்து வியாக்கியானம் பண்ணணும். அப்ப அந்த விட கீதா சாஸ்திரத்துக்கு சுவாமி ராமானுஜர் வியாக்கியானம் பண்ணார். அதனாலதான் கீதைக்கு பெருமை. கீதைக்கு பெருமை என்ன சுவாமின்னா, சுவாமியுடைய வியாக்கியானம் இவர் ஒத்துண்டிருக்கார். இல்லைன்னா என்ன சுவாமி, அப்ப கண்ணன் சொன்னதை ஒத்துக்க மாட்டாரானா? எங்க முன்னோர்கள் ஒத்துண்டா நான் ஒத்துனேன், இல்லைன்னா கிடையாது, கிடையவே கிடையாது. இவ்வளவு ஏன் சில ஸ்ரீவைஷ்ணவெல்லாம் இருக்கா, பெருமாள் மட்டும் எழுதிருக்கா ஒரு சன்னதியில. ஆழ்வார் ஆச்சாருடைய சம்பந்தமே இல்லைன்னா சில ஸ்ரீவைஷ்ணவெல்லாம் போகவே மாட்டோம். சம்பந்தம் இல்லைன்னா அங்க எந்த ஆழ்வாரும் கிடையாது சுவாமி, எந்த ஆச்சாரமும் கிடையாது அந்த சன்னதி. சுவாமி சம்பந்தம் இல்லாத இடத்துக்கு நமக்கு என்ன சுவாமி? பெருமாள் இருக்கிற சுவாமி இருக்கட்டும், அவருக்கு தான் என்ன, எனக்கு இவருடைய சம்பந்தம் வேணும். இந்த சம்பந்தம் இருந்தாதான் அந்த சம்பந்தம், பாகவத சம்பந்தம் இருந்தாதான் பகவத் சம்பந்தம், ஆச்சாரிய சம்பந்தம் இருந்தாதான் பகவத் சம்பந்தம். இந்த சம்பந்தம் இல்லை, அந்த சம்பந்தம் வேணா அவரே ஒத்துக்கிறது இல்லையே. அவர் ஏதோ ஒரு சிலர் ரூபமா அங்க இருக்கான்னு அர்த்தமே தவிர ஒண்ணு அவர் தவறா நினைக்கிறோம். இது சொல்ல வேணா. அப்ப வியாக்கியானம் அதுக்கு தான் பண்ணார் சுவாமி. கீதா பாஷ்யம் பண்ணார், அந்த கீதைக்கு வியாக்கியானம் பண்ணார். ஆனால் உபதேசம் கணவரா அதற்கு யாரை பிடிக்க என்று யோசித்து என்ன பண்ண, உபதேசம் பண்ணணும். எப்படி உபதேசம் பண்றது? கீதைக்கு வியாக்கியானம் கீதா பாஷ்யம் ஆச்சரியம் பண்ணிட்டார். உபதேசம் பண்ணணும். எப்படி உபதேசம் பண்ணா? பத்திரிக்கு போனார் நேரம், பத்திரிகாசிரமம். அந்த பத்திரிகாசம் போய் அங்கிருந்து போய்
மறுபடியும் அங்க பத்ரிநாராயண பல்லாண்டு பாடத்துக்காக போகல, கீதா சாஸ்திரத்தை அங்க பிரகாசப்படுத்தணும். கீதா சாஸ்திரம் அங்க இருக்கக்கூடிய பௌர ஜனங்கள், அந்த லௌக ஜனங்களுக்கு எல்லாம் கீதா சாஸ்திரத்தை உபதேசிக்கணும். சரிசா அந்த பாஷை சுவாமிக்கு தெரியும், சுவாமிக்கு எல்லா பாஷையும் தெரியும். இன்னைக்கு நேபாளில சுவாமியுடைய வைபவம் எத்தனை வைபவம் தெரியுமா? எங்கேயோ நேபாள், இங்க இல்ல, நேபாள்ல எத்தனை வைபவம். சுவாமி விக்கிரகமே அங்க இருக்கு. நீங்க முக்திநாத் போனேன்னா அந்த சுவாமி விக்கிரகமே இருக்கு. திருமங்கி ஆழ்வார் விக்கிரகம் இருக்கு, நம்மாழ்வார் விக்கிரகம் இருக்கு, சுவாமி எம்பெருமானாருடைய விக்கிரகம் இருக்கு. நீங்க சேவிக்கலாம் அங்கெல்லாம் போய். இது சொல்ல அப்படிங்கிற பத்ரிக்கு போனார், அந்த தெற்கு போனார், அங்க பத்ரிநாராயண பல்லாண்டு பார்த்து போற அங்க இருக்கிற லௌக்கு ஜனங்களுக்கு கீதாதை உபதேசிப்பதற்காக. ஆக பத்ரி வதையில் போனதே எல்லா ஜனங்களுக்கும் உபதேசம் பண்ணுவதற்காக. அப்படிப்பட்ட மகா குணம் உடையவர் யாரு? வேற யாரும் கிடையாது, இவர் தான். அப்படின்னு தெரியுங்களா? அந்த இவர் ஒருத்தருக்கே உண்டு, வேற யாருமே இல்லையா. அந்த நிலை என்னன்னு அதைத்தான் அவர் பின் படரும் இவர் தான் போய் பண்ணியிருக்கார். நீங்க எல்லாம் வாங்கோ, நான் உங்களுக்கு உபதேசம் பண்றேன் அப்படின்னு சொல்லல. இவர் தான் ஒவ்வொன்றும் ஆழ்வார் நம்மாழ்வார் இருக்கிற இடத்துல எல்லா பெருமானும் வர வச்சுட்டார். அவர் இருக்கார். நான் திந்திரிணி மூலதாம் நினைந்து இந்த புளியமர தடையில தான் இருந்துட்டு இருப்பேன். ஒருத்தர வாங்கோ, எந்தெந்த திவ்யதேச பெருமாளை வாங்கோ, வாங்கி போய் போகும், உங்க பாத்திரத்தை வாங்கிட்டு போங்கன்ட்டார். ஆனா சுவாமி எம்பெருமானார் திக்விஜயம் பண்ணார். ஒவ்வொரு திவ்யதேச யாத்திரை பண்ணி ஒவ்வொரு பெருமாளையும் மங்களாசாசனம் பண்ணி. ஆனா இப்ப பத்ரி போனது கீதா சாஸ்திரத்தை கொடுக்கறதற்காக. அப்படிப்பட்ட வைபவம் இவருக்கே உண்டு. அதனால அடல் கொண்ட நேமியன் ஆறு என்னாதன் அண்டாரண சொல் கடல் கொண்ட ஒன்பொருள் கண்டளிக்க தின்னும் காசினியோ இடருங்கண் வீச்சிட தானும் ஒவ்வொரு பொருள் உண்டு அவர் பின் படரும் குரன். அவன் பின்னாடி எங்களை ராமானுஜன் இப்படிப்பட்ட படி, இப்படிப்பட்ட சுவாவம். அந்த ராமானுஜர் நீர் போக வேண்டாம், அவரே உம்மிடத்துல வந்து உம்மை அழைத்து கொண்டு போவார்னு சொல்லக்கூடிய ஆச்சரியமான பாசனம். இன்னும் வியாக்கியானம் எல்லோகதியுடைய அவதாரிக்கு மட்டும்தான் பார்த்துக்கணும், வியாக்கியானம் பார்க்கணும். என்னன்றது அடுத்த வாரம் பார்ப்போம். அடுத்த வாரத்துல சுவாமி மணவாளனுடைய ஆச்சரியமான திருநட்சத்திரம் எண்ணூலம் ஆஸ்வேஜமூலம் இருக்கு. அந்த திருஷ்ட வைபவத்துக்காக ஒரு காலட்சேபம் பண்ணலாம்னு இருக்கும். அது வந்து எப்பனும் இந்த வாரத்துக்குள்ளே வந்துடும். அநேகமா சனிக்கிழமை இருக்கும். மணவாள வைபவம் இருக்கும். என்னன்றது பார்க்கணும். சாயங்காலம் காலட்சேபம் வந்து மணவாள கணினி சேர்த்தம் காலட்சேபம் அவசியம் வருது. பிரார்த்திக்கு 5 மணிக்கு. ஆழ்வார் பெருமானார்ஜிய திருவிகேசனம் ஆச்சாரியின் திருவிகேசனம் பகவதாரின் திருவடிகளே சரணம். சந்தேகங்கள் இருந்தால் அவசியம் கேட்கும்போது பிரார்த்திக்கிறேன்.